வேத ஆராய்ச்சியில 3 முக்கியமான படிகள். ஒண்ணு கவனித்தறிதல், அடுத்தது பொருளறிதல், அடுத்தது நடைமுறைப்படுத்துதல். அப்ப கவனித்தறிதல்ல என்னெல்லாம் கவனிக்கணும்னு சொல்லி வரிசையா பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்க அப்படியே மனசுல யோசித்து பாருங்க. முதலாவது கவனிக்க வேண்டியது லிட்ரரி ஃபார்ம், இலக்கிய நடை அல்லது இலக்கிய வகை. இரண்டாவது கவனிக்க வேண்டியது மறுபடி வரக்கூடிய வார்த்தைகள், திரும்ப திரும்ப வரக்கூடிய வார்த்தைகள். அது திரும்ப திரும்ப வரக்கூடிய வார்த்தைகள்னு யோசித்த உடனே ஆனா எல்லாத்தையும் எண்ணுமான்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வரலாம். எது அதிகமாக வருகிறதோ, எது முக்கியமானதாக இருக்கிறதோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். அடுத்து கவனிக்க வேண்டியது டைம் வேர்ட்ஸ். டைம்னா காலத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். ஆனா அப்பொழுது உடனே எல்லாம் இருக்கு, அது காலத்துல போடுறதான்னு கேட்கலாம், அல்லது அது கனெக்டிங் வேர்டான்னு கேட்கலாம். காலத்திலையும் பயன்படுத்தலாம், கனெக்டிங் வேர்ட்லயும் பயன்படுத்தலாம். ஆங்கிலத்துல இன் தட் டைம்னு சொல்லி வரும். அப்போ அது டைம் வேர்ட்ஸ்ல வரும். ஆங்கில வேதாகமத்துக்கும் தமிழ் வேதாகமத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். சரி, இடத்தை லொகேஷன் குறிக்கக்கூடிய சொற்கள் நிறைய இடங்கள் பார்த்தோம். கலிலேயாவில் உள்ள கானா ஊர், இன்னும் வேதாகமத்துல அநேக இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இன்னும் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? கம்பேரிசன். கம்பேரிசன்னா ரிலேட்டிவ் என்டிட்டிஸ் சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஒரே அர்த்தமுடைய 2 வார்த்தைகள், அதான் கம்பேரிசன்றது. இணையான ஒரே பொருள் கொண்ட வார்த்தைகள். இப்ப இயேசு கிறிஸ்துவ பற்றி ஒரு பகுதியில எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவுடைய பெயர்களும் சொல்லப்பட்டிருக்கு. இது கம்பேரிசன். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா கான்ட்ராஸ்ட், எதிர்மறையான வார்த்தைகள், ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையான ஆப்போசிட் வேர்ட்ஸ், அதான் கான்ட்ராஸ்ட். தேவனுடைய பிள்ளைகள், அதற்கு எதிர்மறையானது பிசாசின் பிள்ளைகள், அதை நம்ம படிச்சோம். ஓகே, அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? அன்னோன் வேர்ட்ஸ். நேத்து படிச்சோம் இல்லையா? ஆகாமிய கூடாரம். அதே மாதிரி ஏலி ஸ்தூலித்தவனாய் இருந்தபடியினால் கீழே விழுந்து பிடரி முழிந்து செத்து போனான்னு சொல்லி படிச்சோம். இந்த ஸ்தூலித்தவன் அன்னோன் வேர்ட். அதே போல ஆகாமிய கூடாரம் அன்னோன் வேர்ட். இப்ப நம்ம படிக்க போற பகுதியிலே அன்னோன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். வேற என்ன கவனிச்சோம்? அடுத்து கனெக்டிவ் ஆர் லிங்கிங் வேர்ட். கனெக்டிங் ஆர் லிங்கிங் வேர்ட், இணைக்கும் வார்த்தைகள். 2 சென்டென்ஸை, 2 சொற்றொடர்களை இணைக்கக்கூடிய வார்த்தைகள். அப்பொழுது, இப்படி இருக்க, ஆதலால், அந்த வார்த்தைகள்லாம் கனெக்டிங் அண்ட் லிங்கிங் வேர்ட்ஸ். வேற நம்ம கவனிச்ச காரியங்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிரஷன். ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிரஷன் முக்கியமாக எதுல வரும்னா பொயட்ரியில வரும், தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல வரும். அதுல வரக்கூடிய 2 முக்கியமான காரியங்கள், ஒன்னு மெட்டஃபார், இன்னொன்னு சிமிலி. மெட்டஃபார்னா உருவகம், சிமிலினா ஓமானம். உருவகத்துக்கும் ஓமானத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, உருவகத்துல அந்த கம்பேரிசன் இம்ப்ளைட் உள்ள இருக்கும். இப்ப அவர் என்னுடைய கண்மலை, இது உருவகம். அவர் என்னுடைய கண்மலையை போல இருக்கிறார்னு சொல்லி சொன்னா he is like a rock, அது ஓமானம். இத பார்த்தோம். அதனால அது ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிரஷன், உருவகம் மெட்டஃபார், சிமிலி ஓமானம். அடுத்து கவனிச்சது கிராமட்டிக்கல் எலிமெண்ட்ஸ். நம்ம ரொம்ப படிக்கல, அதை பற்றி தேவை இருக்கிற டைம்ல படிக்கலாம். இலக்கணம். ஓகே, அடுத்து நம்ம கவனிச்ச காரியம் என்ன? மூட் ஆஃப் த பேசேஜ். இந்த மூட் ஆஃப் த பேசேஜ் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். வேத பகுதியை எழுதியவருடைய மனநிலை. இத படிக்கும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க, இட் இஸ் ஒன்லி ஃபார் பொயட்ரி. பொயட்ரிக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிளா வரும், மற்றவங்களுக்கு வராது. வேற என்ன பார்த்தோம்? 7 ஃபேக்ட் ஃபைண்டிங் கொஸ்டின்ஸ். 7 உண்மைகளை அறிய பயன்படுத்தும் கேள்விகள். என்னென்ன கேள்விகள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முத கேள்வி வாட், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஹூ, மூன்றாவது வென், நான்காவது வேர், ஹவ், கடைசியாக so what. சரி, இப்ப என்ன செய்ய போறோம்னா, நம்ம நேத்து ஒரு மாதிரியா நான் உங்களுக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் முத 11 வசனங்கள் டீச் பண்ணேன். இப்போ அந்த ஸ்கிரீனை ஜாபஸ் ஷேர் பண்ணுவாங்க. யோவான் எழுதின நற்செய்தி நூல். நீங்க உங்க கையில இருக்க பைபிள்ல யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் முதல் 11 வசனங்களை திருப்பி வச்சுக்கிறீங்க. அங்கிள், நாங்க ஆக்சுவலா நேத்தி பண்ணது மேத்யூ ஏரியா அங்கிள். இல்ல, நான் அதை ஒரு மாடல் சொல்லிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்தா ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, கண்டிப்பாமா. யோவான் 2வது அதிகாரம்
முதல் 12 வசனங்கள். நீங்க உங்க கையில பைபிளை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த 12 வசனங்கள்ல இருந்து எப்படி அப்சர்வேஷன் பண்றதுன்னு சொல்லி ஒரு மாடல் உங்களுக்கு நான் சொன்னேன்னா உங்களுக்கு அடுத்து வந்து உங்களுடைய அசைன்மெண்ட்டை ரிவ்யூ பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல் 12 வசனங்கள். இந்த 12 வசனங்கள்ல இருந்து நம்ம அப்சர்வேஷன் நான் பண்ணியிருக்கிறேன். அதை உங்களுக்கு உதாரணமா சொல்றேன், கவனிங்க. இது வந்து லிட்ரரி ஃபார்ம், மொழி நடை. இது நமக்கு நல்ல பேசேஜ் அல்லது ஹிஸ்டாரிக்கல் பேசேஜ், லிட்ரரி ஃபார்ம். ரெண்டாவது, திரும்ப திரும்ப வரக்கூடிய வார்த்தைகள். அப்போ திரும்ப திரும்ப வரக்கூடிய வார்த்தைகள் எது அதிகமாக வருகிறதோ அதை நம்ம குறிச்சா முக்கியமானதா இருக்கும். நீங்க வந்து அதுல பாத்தீங்கன்னா கானா ஒரு கல்யாணத்துல திரும்ப திரும்ப வரக்கூடிய வார்த்தைகள்ல அதிகமாக வரக்கூடிய வார்த்தை திராட்சரசம். 5 முறை வருது திராட்சரசம்ன்ற வார்த்தை. அதே போல இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தை அல்லது அவரை குறிக்கக்கூடிய மற்ற வார்த்தைகள் 7 தடவை வருது. தண்ணீர் எத்தனை முறை வருது? 4 முறை வருது. அடுத்து ஏசாமியுடைய தாய், வேலைக்காரர், இது ரெண்டுமே 3 முறை வருது. இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா அதுல எது சிக்னிபிகன்ட்ன்றது நமக்கு தெரியும். இதை பார்த்த உடனே நமக்கு மனசுல என்ன தோணும்னா இயேசு கிறிஸ்து அதுல முக்கியமானவர். ரெண்டாவது, அந்த திராட்சரசம் முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அப்போ அது நமக்கு நல்லா தெரியும். கானாவூர் கல்யாணத்துல இயேசு கிறிஸ்து சாதாரணமான தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய அற்புதம். ஓகே, அடுத்து நம்ம கவனிக்கிறது என்னன்னா காலத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். காலம்னா வந்து டைம், எந்த நேரத்துல அந்த சம்பவம் நடக்குது அல்லது அந்த பேசேஜ்ல வரக்கூடிய காலத்தை, டைமை குறிக்கக்கூடிய வேர்ட்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பாத்தீங்கன்னா மூன்றாம் நாளிலே கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. அதுக்கு அடுத்து கமா வரலும், கமா இல்லாம இருக்கு. அதுல என்ன போட்டிருக்குன்னா என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. நீங்க கையில பைபிள் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய தாயார் வந்து ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க, இதே மாதிரி தண்ணி இல்லைன்னு சொல்லி திராட்சரசம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே 4ஆம் வசனம், ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை, மை டைம், என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப டைமை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் 2. ஒன்று வந்து 3ஆம் நாளிலேன்றது, ரெண்டாவது வேலை. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்ன? இணையான ஒரே பொருள் கொண்ட வார்த்தைகள். இது கொஞ்சம் ஒரு சிலர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. இணையான ஒரே பொருள் கொண்ட வார்த்தைகள்னா ஒரே அர்த்தமுடைய வித்தியாசமான வார்த்தைகள். இந்த பேசேஜ்ல நம்ம படிக்கும் போது ரசம் சொல்லி அடிக்கடி வருது. ரசம்ன்ற வார்த்தையும் திராட்சரசத்தை தான் குறிக்குது. திராட்சரசம்ன்ற வார்த்தையும் திராட்சரசத்தை தான் குறிக்குது. இயேசு கிறிஸ்து, இயேசுன்னு சொல்லி இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் சொல்லி ஆரம்பிக்குது. தொடர்ந்து படிக்கும் போது அவர்னு வருது. அந்த அவர் யாரு? அதுல வரக்கூடிய அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இயேசுவின் தாய், இயேசு கிறிஸ்துவுடைய தாயார் அங்க இருந்தாங்கன்னு சொல்லி இருக்கு. 4ஆம் வசனத்துல ஸ்திரீயேன்ற வார்த்தை வருது. ரெண்டு வார்த்தைகளும் யாரை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவுடைய தாயை குறிக்குது. பந்தி விசாரிப்புக்காரன் அவன், ஜாடிகள் அவைகள், இது எல்லாமே வந்து அந்த கம்பாரிசன்ல வருது. ஓகே, எதிர்மறையான வார்த்தைகள் என்ன இருக்கு? ஒரு சிலது நான் கொடுத்துருக்கேன். தெரிந்தது, தெரியாதது. நமக்கு இந்த பகுதியை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 9ஆம் வசனத்துல தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது, ஆனால் யாருக்கு தெரியல? பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதது. அப்ப வந்து இது ரெண்டும் எதிர்மறையான வார்த்தைகள். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயார்கிட்ட பேசும்போது எனக்கும் உனக்கும் என்ன, 4ஆம் வசனம், எனக்கும் உனக்கும் என்ன. எனக்கு உனக்குன்றது எதிர்மறையான வார்த்தைகள். நீங்க வந்து நான் இப்போ இதை முடிச்சுட்டு உங்களுடைய அசைன்மெண்ட், நான் உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்ல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்க அதுக்கு பிறகு சந்தேகம் தான் நீங்க தாராளமா கேட்கலாம். அன்னோன் வேர்ட்ஸ், தெரியாத வார்த்தைகள். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆவது அதிகாரம் முதல் 11 வசனங்கள்ல சுத்திகரிக்கும் முறை. யாருடைய சுத்திகரிக்கும் முறை? யூதர்களுடைய சுத்திகரிக்கும் முறை. 6ஆம் வசனத்துல இருக்கு, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி. அப்போ வந்து அது என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது, அது என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, அடுத்து கனெக்டிங் வேர்ட், இணைக்கக்கூடிய வார்த்தைகள். இணைக்கக்கூடிய வார்த்தைகள்ன்றது
அதற்கு முன்னால உள்ள சென்டென்ஸ் அல்லது அதற்கு முன்னால உள்ள கண்டென்ட்டையும் இதையும் இணைக்கக்கூடிய வார்த்தைகள். இப்போ அதற்கு, அதற்குன்ற வார்த்தை எங்க வருது? நீங்க பைபிள் அப்படியே பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல வருது. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். எதற்கு சொல்றாரு இயேசு கிறிஸ்து? திராட்சரசம் இல்லைன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க. ஆண்டவர் அதற்கு பதிலாக சொல்றாரு அதற்கு. அதே மாதிரி கடைசி பின்னாடி 11ஆம் வசனத்துல இவ்விதமாக, இவ்விதமாகனா எவ்விதமாக, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி. இது வந்து ஒரு கனெக்டிங் வேர்ட். அந்த ரசம், அந்த திராட்சை ரசம் 9ஆம் வசனத்துல அந்தன்ற வார்த்தை ஏற்கனவே உள்ள வார்த்தைக்கு கனெக்டிங் வேர்டா வருது. சரி, ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிரஷன், உருவகம் அல்லது உருவகம், ஓமேயம், இது ரெண்டுமே மோஸ்ட்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொயட்ரியில வரும். அதே மாதிரி தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல வரும். சம்பவங்கள்ல ரொம்ப குறையாதான் வரும். அதனால அதுல இல்ல. இது நீங்க படிக்கும்போது ஒண்ணு ஞாபகம் வச்சுருங்க, எல்லா 11 காரியங்களும் அதுல இருக்கும்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு மண்டையை உடைக்காதுங்க. அதே மாதிரி சில கொஸ்டின்ஸ் நமக்கு தெரியலன்னா பரீட்சையில நம்ம சொந்த கதை, சோக கதைலாம் எழுதி வச்சிருவோம்ல, அப்படி எழுதி வைக்க கூடாது. அதுல என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் எழுதணும். ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிரஷன் இதுல இல்லைன்னா இல்லைன்னு எழுதிருங்க. கிராமர், இலக்கணம் நம்ம பார்க்கல, அதனால அதுல நில்லுன்னு சொல்லி போட்டிருக்கு. அது வந்து இல்லைன்னு சொல்லி அர்த்தம் இல்லை, நம்ம அதை வந்து பார்க்கல. ஓகே, மூட் ஆஃப் த பேசேஜ், இந்த வேத பகுதியின் மனநிலை என்ன என்னோட நம்ம யோசிப்போம். ஆனா திராட்சை ரசமே இல்லைன்னா மக்கள் எல்லாம் டென்ஷன் ஆயிருப்பாங்கண்ணே, திராட்சை ரசம் வந்தவொடனே பயங்கர சந்தோஷம் ஆயிருப்பாங்க. கல்யாண வீட்டுல ஒரு கன்ஃபியூஷிங் சிச்சுவேஷன் முடியும் போது பயங்கர திருப்தியான ஒரு ஜாலியான சிச்சுவேஷனா நம்ம எழுதலாம். ஆனா வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க, மூட் ஆஃப் த பேசேஜ் வந்து ரைட்டர் என்ன மூட்ல எழுதினாருன்றது முக்கியம். அது ஒன்லி ஃபார் பொயட்ரி. பொயட்ரியை தவிர வேற ஒண்ணுக்கும் என்ன செய்யாது, வராது. மற்றதுக்கு மூட் ஆஃப் த பேசேஜ் நீங்க என்ன செய்யாதுங்க, எதிர்பார்க்காதுங்க. இந்த பார்த்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து நம்ம கேட்க வேண்டிய 7 கேள்விகள், 7 ஃபேக்ட் ஃபைண்டிங் கொஸ்டின்ஸ். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் முதல் 11 வசனத்துல என்னென்ன கேள்வி கேட்போம் சொல்லி பார்க்க போறோம். முதல் கேள்வி என்னன்னா வாட். வாட்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதான் தமிழ்ல. ஒரு சம்பவமா இருக்கிறபடினால அந்த சம்பவத்தை அப்படியே சுருக்கி நம்ம எழுதுறோம். இதுல என்ன கொடுத்திருக்கு? இயேசு கானாவூர் கல்யாணத்திலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய முதலாம் அற்புதம், அதான் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் செய்த முதலாவது அற்புதம். வெறும் முதலாவது அற்புதம் எழுதலாமா? அது பத்தாது. அல்லது கானா ஊரிலே நடந்த அற்புதம் சொல்லி எழுதலாமா? அதுவும் பத்தாது. இதுல அற்புதத்தை செய்தவர் இயேசு கிறிஸ்து. எங்க செய்தாரு? கானா ஊர்ல செய்தார். எங்க செஞ்சார்? கல்யாணத்துல செஞ்சார். எப்படி செஞ்சார்? தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார். அது எப்படிப்பட்ட அற்புதம்? முதலாம் அற்புதம். அதனால இது எல்லாத்தையும் சேர்த்து ரத்தின சுருக்கமா ஒரே வரியில எழுதுவது வாட், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, சம்பவத்திலே வரக்கூடிய கதாபாத்திரங்கள், ஹூ, யார் யாரெல்லாம் வராங்க? இயேசு கிறிஸ்து அதுல வராங்க, இயேசுவின் தாயாகிய மரியாள் வராங்க, ஷீஷர்கள் இருக்காங்க, வேலைக்காரர் இருக்காங்க, யூதர்கள் இருக்காங்க. இன்னும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பந்தி விசாரிப்புக்காரன் இருக்கான், மணவாளன் இருக்காங்க. இது எல்லாமே வந்து அதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ். ஹூன்றது அதுல வரக்கூடிய கதாபாத்திரங்கள். ஏன்னா இது ஒரு சம்பவம். வென், எப்பொழுது நடந்தது. எப்பொழுது நடந்ததுன்னா 3ஆம் நாளிலே இந்த சம்பவம் நடந்தது. எங்கே வைத்து நடந்தது? நமக்கு அதுல அறிமுகத்துல கொடுத்திருக்கு. கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே இந்த சம்பவம் நடந்தது. 4 கேள்வி பார்த்துட்டோம். இன்னும் 3 கேள்விகள் இருக்கு. 5வது கேள்வி என்ன கேள்வி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒய், ஏன் நடந்தது. ஆனா ஏன் சொல்லி அதுல கொடுக்கப்பட்டிருக்கா? ஏன் சொல்லி ஒரு சில நேரங்கள்ல நேரடியா பதில் இருக்கும், ஆனா எல்லா டைமும் பதில் இருக்காது. இந்த பகுதியை நீங்க நல்லா வாசித்து பாத்தீங்கன்னா இவ்விதமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார்னு சொல்லி இருக்கு. எங்க இருக்கு? கடைசி வசனத்துல இருக்கு, 11ஆம் வசனத்துல. தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்தார். அது மாத்திரம் இல்ல, மகிமையை வெளிப்படுத்துவதற்காக மாத்திரம் செய்யல, அவர் வல்லமையுடையவரா இருந்தபடினால இந்த அற்புதத்தை செய்தார். சரி, எப்படி ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தார்? ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்ததுக்கு காரணம் வந்து அதுவும் வந்து இன்டர்பிரேஷன் கொஸ்டின் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒய் அண்ட் ஹவ், இந்த 2 கொஸ்டினுமே வந்து இன்டர்பிரேஷன் கொஸ்டின்ல வரும். அதுல என்ன கொடுத்திருக்குன்னா வந்து
வேலைக்காரருடைய கீழ்ப்படிதலாலே ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தார். ஒண்ணு. இன்னும் ஒரு பாயிண்ட் அதுல இருக்கு. என்ன பாயிண்ட்னா, தன்னுடைய வார்த்தையின் வல்லமையினாலே இதை செய்தார். வேலைக்காரருடைய கீழ்ப்படிதல் அதற்கு காரணம். இரண்டாவது, தன்னுடைய வார்த்தையின் வல்லமையினாலே அதை செய்தார். வார்த்தையின் வல்லமையினாலே செய்தார். சோவாட்ன்றது நெட் ரிசல்ட். அதனுடைய விளைவு என்ன? விளைவு என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய மகிமை வெளிப்பட்டது. கடைசி வசனம், சீஷர்கள் அவரில் விசுவாசம் வைத்தார்கள். இது உங்களுக்கு ஒரு மாடல் பேசேஜ். நான் இன்டர்பிரேஷன் முடிச்ச பிறகு இந்த பேசேஜுடைய PDF நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நீங்க செஞ்ச அசைன்மெண்ட் அதை நம்ம பார்க்க போறோம். அதுல அசைன்மெண்ட் நம்ம பார்த்தோம்னா, முதலாவது நான் உங்களை பாராட்டுறேன். ஏறக்குறைய 10க்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் தங்களுடைய அசைன்மெண்ட்டை எழுதி அனுப்பியிருக்கீங்க. நிறைய பேர் ஆனா எப்படி நீங்க செய்யறதுன்னு சொல்லி கொடுக்கலன்னு சொல்லி சொன்னதா கேள்விப்பட்டேன். நான் மன்னிச்சுக்கிறேங்க. நானும் இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு எப்படி எழுதுறதுன்னு சொல்லி நான் சொல்லி கொடுக்க தவறிட்டேன். நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த 10 பாயிண்ட்ஸை 7 கேள்விகளை வச்சுக்கிட்டு 1, 2, 3ன்னு போட்டு அழகா எழுதிருக்கீங்க. நிறைய பேர் எழுதிருக்கீங்க. எழுதினவங்கள்ல மெஜாரிட்டி நல்லா பண்ணிருக்கீங்க. ஒரு அசைன்மெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா, அது தம்பியா தங்கச்சியான்னு சொல்லி தெரியாது, அவங்க அப்ளிகேஷனே முடிச்சிட்டாங்க. இன்டர்பிரேஷன் போகாம நேர அப்சர்வேஷன் முடிச்சு நேர அப்ளிகேஷன் போயிட்டாங்க. உங்க ஆர்வத்தை நான் அதிகமா பாராட்டுறேன். சரி, இப்போ நம்ம படிச்ச பேசேஜ் நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்க. நேத்து நான் உங்களுக்கு கடைசியா கொடுத்த அசைன்மெண்ட். என்ன அசைன்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தேன்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 27ஆம் வசனத்துல இருந்து 31வது வசனம் வரைக்கும் நேத்து நீங்க படிச்சீங்க. பரவாயில்ல, நீங்க அவ்வளோ சாயங்காலம் மீட்டிங் முடிஞ்ச பிறகு உட்கார்ந்து ராத்திரி ஒர்க் பண்ணி அநேகர் அனுப்பியிருந்தீங்க. உங்களுடைய அந்த எல்லா கட்டுரைகளையும் ஷெல்டன் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இதை வரிசையா பார்க்க போறோம். முதல்ல மொழி நடை சம்பவம். இது எல்லாருமே கரெக்டா எழுதியிருந்தீங்க. உங்களை அதிகமா பாராட்டுறேன். லிட்ரரி ஃபார்ம் சொல்லி சொல்லும் போது அது சம்பவம். ரெண்டாவது, திரும்ப திரும்ப வரக்கூடிய வார்த்தைகள். நிறைய பேர் விசுவாசம், விசுவாசிக்கிறாயா, விசுவாசம், அது எழுதியிருந்தீங்க. சரி, அது இயேசுன்ற வார்த்தை 3 முறை வருது. குருடன்றது 2 முறை வருது. எந்த வார்த்தை ஒரே ஒரு நிமிஷம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் நீங்க எழுதி அனுப்பியிருந்தீங்க. நீங்க எழுதி அனுப்பியிருந்த அந்த ஷீட்டை, ஒயிட் ஷீட்டை எடுத்து இப்ப பக்கத்துல வச்சுக்கோங்க. அதையும் பக்கத்துல வச்சு அண்ணன் சொல்லும் போது அதுல நீங்க கரெக்ஷன் போட்டுக்கோங்க. தப்பு இருந்துச்சுன்னா கரெக்ஷன் போட்டுக்கோங்க. அதுல ஏதாவது டவுட்னா நீங்க டவுட்னு கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. நம்ம இந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஸ்டின் அவர் டைம் கொடுப்போம். அதுல நீங்க அதை பத்தின கொஸ்டின்ஸ் கூட நீங்க கேட்கலாம். ஒருவேளை அசைன்மெண்ட் எழுதாதவங்க தயவு செய்து 1 நிமிஷம் தர்றேன், ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. இப்ப போய் இல்ல ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. அண்ணன் சொல்ல சொல்ல அதை அப்படியே காப்பி பண்ணியாவது வச்சுக்கோங்க. இன்னொரு போர்ஷன் இன்னைக்கு நாங்க கொடுப்போம். அப்போதான் இன்டர்பிரிட்டேஷன் போறதுக்கும் ஈஸி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு செகண்ட் நீங்க வேணா நோட்ஸ் அதை ஒரு பேப்பரும் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா அட்டென்ட் பண்ணா நல்லா இருக்கும். தேங்க்யூ அண்ணா. சாரி. தேங்க்யூ. தேங்க்யூ தம்பி. அண்ணன் சொன்ன மாதிரி நீங்க என்ன சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக, பயப்படாம, ஹெசிடேட் பண்ணாம தாராளமா நீங்க கேட்கலாம். சரி, இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி உங்க நோட்ஸ் பக்கத்துல வச்சுக்கிறீங்க. அசைன்மெண்ட் எழுதாதவங்க கையில ஒரு பேப்பர் வச்சு எழுதுங்க. எனக்குமே பைபிள் ஸ்டடி பண்ணும்போது ஒரு பேப்பர்ல குறித்து கொண்டே வர்றது ரொம்ப முக்கியம். பைபிள் ஸ்டடி பண்ணுவது மாத்திரம் இல்ல, உங்க காலேஜ்ல நீங்க கிளாஸ்ல அட்டன் பண்ணும் போதும் சரி, வீட்டுல அல்லது ஹாஸ்டல்ல உட்காந்து நீங்க படிக்கும் போதும் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். சரி, திரும்ப திரும்ப வரக்கூடிய வார்த்தைகள் பார்த்துட்டோம். அடுத்தது காலத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். காலத்தை குறிக்கக்கூடிய சொற்கள்ல உடனேன்ற வார்த்தை வருது. அப்போ ஒரு சந்தேகம், அண்ணே உடனேன்றது லிங்கிங் வேர்டா அல்லது கனெக்டிங் வேர்டா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது சில இடங்கள்ல ரெண்டாவும் வரலாம். கனெக்டிங் வேர்டாவும் வரலாம், லிங்கிங் வேர்டாவும் வரலாம். அது ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. சரி, லொகேஷன், இடத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். சரி, இப்ப இந்த இடத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் சொல்லி பாத்தீங்கன்னா, அவ்விடம், அவர் அவ்விடம் விட்டு போகையில். எந்த வசனத்துல வருது? எத்தனை வசனத்துல வருது? ஒரு நிமிஷம், நான் என்னுடைய பைபிளும் திருப்பிக்கிறேன். அடுத்து தங்கச்சி பிரைஸையும் வாசிப்பாங்க. மத்தேயு 9வது. அது எல்லாரும் உங்க கையில பைபிளை திருப்பி வச்சிருக்கீங்க நம்புறேன்.
28. 28 வாசிங்க. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். ஓகே, அதுல எப்படி ஆரம்பிக்குது? இயேசு அவ்விடம் விட்டு போகையில். அவ்விடம்ன்றது வந்து இடத்தை குறிக்கக்கூடிய சொல். ஓகே, நீங்க எழுதிருந்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கிறங்க. வீடு, வீடுன்னு சொல்லி போட்ட உடனே நிறைய பேர் இயேசு கிறிஸ்துடைய வீடுன்னு சொல்லி எழுதிட்டீங்க. பைபிள்ல நேரடியா இயேசு கிறிஸ்துடைய வீடுன்னு போட்டிருக்கான்னு தெரியல. பட் வந்து நீங்க அப்படி யோசிச்சிருக்கலாம். வீட்டுக்கு வந்த உடனே அவர் நம்மலாம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி ஆண்டவர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு யோசிக்கிறோம். ஆனா அது வந்து வெறும் வீடு தான் கொடுத்துருக்கு. இயேசு கிறிஸ்துடைய வீடுன்னு கொடுக்கப்படல. அதனால அது வந்து வெறும் வீடுன்னு போட்டா நல்லது. ஓகே, அவருடைய புகழ், அந்த கடைசி வசனம் இருக்கு இல்லையா, நம்ம படிச்சதுல 31 வசனம் வாசிங்க பிரைசி. அவர்களோ புறப்பட்டு அத்தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். இது வந்து யாரும் ஒரு சிலர் எழுதியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அத்தேசம் எங்கும், தேசம் எங்கும், தேசம்னா அந்த ஹோல் கண்ட்ரியில ஆண்டவருடைய புகழை வந்து அவங்க பிரசித்தம் பண்ணாங்க. ஓகே, இது வந்து முக்கியம். சரியா? சரி, அடுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டியது கான்ட்ராஸ்ட், கம்பேரிசன். ஒரு நிமிஷம், பின்னாடி வருது. கம்பேரிசன் பார்த்துட்டு அது பிறகு கான்ட்ராஸ்ட் உள்ள போலாம். நான் எழுதியிருக்க ஆர்டர் வந்து என்னுடைய நோட்ஸ்ல வேற மாதிரி இருக்கு. ஓகே, கம்பேரிசன் பாத்தீங்கன்னா இணையான ஒரே பொருள் கொண்ட வார்த்தைகள். இது ஒரு சிலருக்கு பயங்கர கன்ஃபியூஷன். அதாவது என்னென்ன ஒண்ணுமே புரிய மாட்டேதுன்ட்டு ஒன்னும் பயப்படாதுங்க. ஒரே அர்த்தமுடைய ரெண்டு வார்த்தைகள். நிறைய பேர் கரெக்டா எழுதியிருந்தீங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை எப்படி அந்த பார்வையற்றவர்கள் அழைக்கிறாங்கன்னா தாவீதின் குமாரனேன்னு அழைக்கிறாங்க. ஆண்டவர்ன்ற வார்த்தை வருது இந்த பகுதியில. இயேசுனாலும் இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. தாவீதின் குமாரனேன்ற அந்த அடைமொழியும் இயேசு கிறிஸ்துவ தான் குறிக்குது. ஆண்டவன்றதும் இயேசு கிறிஸ்துவ தான் குறிக்குது. அப்போ ஒரே அர்த்தமுடைய வேறு வேறு வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவ வந்து அதுல குறிக்குது. ஓகே, இப்போ வந்து கான்ட்ராஸ்ட் பார்க்கலாம். எதிர்மறையான சொற்கள். எதிர்மறையான சொற்கள் என்ன கொடுத்திருக்கு? குருடர், கண் திறக்கப்பட்டோர். இதை நம்ம எழுதும் போது நான் உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் சொல்லணும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஒரு டைம்ல பழைய காலத்து தமிழ்ல வந்து குருடர்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அது வந்து ரொம்ப நல்ல தமிழ் கிடையாது. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை வந்து பார்வை அற்றவர்கள் சொல்லி அர்த்தம். இன்னும் அது அட்வான்ஸ்டா மாற்றுத்திறனாளிகள்ன்ற அளவுக்கு போகுது. ஓகே, இப்போ குருடன் எழுதுறதுக்கு பதிலா பார்வையற்றவர்கள் எழுதுனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குருடர், அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா கண் திறக்கப்பட்டோர். அவங்களுக்கு வந்து கண்ணு திறந்துருச்சு. ரெண்டும் எதிர்மறையான காரியம். அதே மாதிரி கடைசி வசனத்துல இயேசு கிறிஸ்து ஒருவரும் அறியாதபடிக்கு இதை குறித்து யார்ட்டையும் சொல்லாதுங்கன்னு சொல்லி கண்டிப்பா சொன்னார். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? எல்லா இடத்துலயும் போய் பிரசித்தம் பண்ணினார்கள். சரி, ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்து வந்து அன்னோன் வேர்ட்ஸ், தெரியாத வார்த்தைகள். தெரியாத வார்த்தைகள் என்னன்னா விசுவாசம்ன்ற வார்த்தையை போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்கலாம். நீங்க விசுவாசம்ன்ற வார்த்தைக்கு கரெக்ட் டெஃபினிஷன் நீங்க பைபிள்ல இருந்து கொடுக்க முடியுமான்னு சொல்லி பாருங்க. அது உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்து கீர்த்தி. கீர்த்தினா என்னென்ன அர்த்தம்? இது ஒரு பழைய சான்ஸ்கிரிட் வேர்டு. அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது நம்ம பிறகு கண்டுபிடிக்க போறோம். எப்படி அர்த்தம் கண்டுபிடிக்கிறது? தெரியாத வார்த்தைக்கு ஒண்ணு வந்து இங்கிலீஷ் பைபிளை பார்க்கலாம். அது ஒண்ணு. அல்லது திரு விவிலியம் சொல்லி பொது மொழிபெயர்ப்புன்னு சொல்லி ஒரு புது டிரான்ஸ்லேஷன் இருக்கு. நல்ல ஒரு தமிழ், இன்னைக்கு நடைமுறையில பயன்படுத்தக்கூடிய நல்ல தமிழ். ஒரு தம்பி அழகா சொன்னாங்க, ஒரு ஆங்கில தமிழ் புலவர் சொன்னாரு, ஆனா அது கட்டி தமிழ்னு சொல்லி சொன்னாரு. அந்த கட்டி தமிழ்ல நீங்க வாசிக்கலாம். கீர்த்தி. பிரசித்தம், ஆனா அது என்ன பிரசித்தம் ஒன்னும் தெரிய மாட்டேதுனே. அதுக்கும் நீங்க அந்த ஆங்கில வேதாகமத்தையோ அல்லது நீங்க பொது மொழிபெயர்ப்பையோ படிச்சீங்கன்னா ஈஸியா நீங்க என்ன செய்யலாம், கத்துக்கலாம். ஓகே, இணைக்கும் வார்த்தைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பொழுது ரெண்டுலயும் வரலாம். அப்பொழுது, உடனே, அவ்விடம் விட்டு. இணைக்கும் வார்த்தைகள்னா ரெண்டு சென்டென்ஸா இணைக்கக்கூடியது, ரெண்டு சொற்றொடர்களை இணைக்கக்கூடிய வார்த்தை. ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிரஷன், உருவகம், இல்லைன்னா இல்லைன்னு எழுதிருங்க. அதே மாதிரி ஓமானமும் அங்க இல்ல. கிராமர் வந்து இல்லைன்னு சொல்லி இல்ல, கிராமர் நம்ம பார்க்கல. ஓகேயா? சரி, மூட் ஆஃப் த பேசேஜ், இதுல வந்து மூடு வராது. இதான் வந்து இது. அதே மாதிரி உங்க அசைன்மெண்ட் நான் திருத்தும் போது ஒரு சில காரியங்கள் நான் அப்சர்வ் பண்ணேன். அதை வந்து
இந்த இதுல சொல்லிட்டு அடுத்து வந்து நம்ம 7 கேள்விகள் பார்க்க போறோம். ஓகே, எல்லாமே இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அதனால எல்லாத்தையும் தேடி தேடி நீங்க சோர்ந்து போயிடாதுங்க. ஓகே, சரி. இப்போ வந்து அந்த 7 கேள்விகளை பார்க்கலாம். 7 கேள்விகள் பார்க்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாட்? இயேசு கிறிஸ்து 2 குருடருக்கு பார்வை அளித்த அற்புதம். ஒரே லைன்ல அந்த சென்டென்ஸ் அழகா எழுதிடுறோம். இயேசு 2 குருடருக்கு பார்வை அளித்த அற்புதம். ஓகே, யார் யாரெல்லாம் இதுல வரக்கூடிய கேரக்டர்? இயேசு கிறிஸ்து 2 குருடர். அதனால ஞாபகம் வச்சுக்கிறங்க, ஒரு சம்பவம்னா அதுல வரக்கூடிய கதாபாத்திரங்கள். ஒரு கவிதைனா அதை எழுதினவர், நிருபம்னா அதை எழுதினவர், தீர்க்க தரிசன புத்தகம்னா அதுல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அல்லது எழுதினவர். அதனால ஞாபகம் வச்சுக்கிறங்க. அடுத்து வென்னு போட்டு அதுல எழுதலாம். வென்னா எப்பொழுது நடந்தது? வீட்டிற்கு வந்த பின்பு. வீட்டிற்கு வந்த பின்பு. பைபிள்ல நீங்க அதை வாசித்தீங்கன்னா புரிஞ்சுக்கிருவீங்க. எங்க வச்சு நடந்துச்சு? ஒரு சிலர் வந்து வீதியிலன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஆனா பைபிள்ல போட்டிருக்கு. அது எந்த வசனம்? 9வது அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. 9:28. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். ஒரு நிமிஷமா. தேங்க்யூமா. என்ன போட்டிருக்கு இதுல? வீட்டிற்கு அவர் வந்துட்டார். வீட்டுக்கு வந்த உடனே அவரை பாக்குறதுக்கு யார் வராங்கன்னா குருடர் வராங்க. நீங்க என்னைக்குமே பைபிள படிக்கும்போது அந்த சீன் அப்படியே உங்க மனசுல கொண்டு வாங்க. ஆண்டவர் அப்படியே தெருவுல நடந்து வர்றாரு, அவங்க கூப்பிடுறாங்க, ஆண்டவர் அமைதியா போறாரு. வீட்டுக்கு வந்தோடனே வீடு வரைக்கும் தொடர்ந்து வராங்க. வந்துட்டு அவர் 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 மூலமாக அற்புதத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஓகே, அடுத்தது வந்து வேர் எங்கே வைத்து அந்த சம்பவம் நடந்தது? எங்கே நடந்தது? வீட்டிலே வைத்து நடந்தது. அது தெருல வச்சு நடக்கல, வீட்டுல நடந்துச்சு. இப்ப நான் சொல்ற காரியங்கள்ல உங்களுக்கு குழப்பம் இருக்குமானா, முரண்பாடு இருக்குமானா, இப்ப நான் சொல்லி முடிச்சோன்னா நீங்க வந்து தாராளமா அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம். 5வது கேள்வி என்ன கேள்வி பார்த்தோம்? 5வது கேள்வி ஒய், ஏன். ஏன்ற கேள்விக்கு நேரடியாக அப்சர்வேஷன்ல சில பதில் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இந்த இடத்துல நேரடியாக நம்ம பார்த்து இன்ஃபர் பண்ண முடியும், கண்டு கொள்ள முடியும். பார்வையற்றோர் இயேசுவை விசுவாசித்தபடியால், அவங்க வந்து ஆண்டவரை விசுவாசித்தபடினால நடந்துச்சு. இன்னொன்னு, இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையால நடந்துச்சு. இயேசு கிறிஸ்துவுடைய சுகமளிக்கும் வல்லமையினால அது நடந்தது. ஓகே, ஹவுன்றது வந்து மெத்தட் அல்லது மோடு. எப்படின்றது வந்து மோட் அல்லது மெத்தட். அந்த கேள்வி நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இயேசு கிறிஸ்து கண்களை தொட்டு, ஆண்டவர் கண்களை என்ன செய்யறாரு? தொடுறாரு. 2வது, அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் அவர்கள் கண்கள் திறக்கப்படுது. அது வந்து இன்டர்பிரேஷன்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ வாட், இதோடைய எண்ட் ரிசல்ட் அல்லது இந்த சம்பவத்துடைய, இந்த அற்புதத்துடைய விளைவு அல்லது முடிவு என்னன்றதா சோ வாட். சோ வாட்னா தமிழ்ல வந்து விளைவு அல்லது முடிவு என்ன? அவர்கள் பார்வையற்றவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்ல, அவங்க எங்க போய் அவரை யாரையும் சொல்லாதுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எல்லா இடத்துலயும் போய் பிரசித்தம் பண்ணாங்க. ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க, சோவாட்ல வந்து விசுவாச அறிக்கைன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. நீங்க இதை பத்தி சொல்லும் போது நான் ஒரு சில காரியங்களை சொல்லணும்னு சொல்லி யோசிக்கிறேன். இன்னைக்கு தமிழகத்திலயும் சரி, வேர்ல்ட் லெவல்லயும் வசனத்துல இல்லாத ஒரு தப்பான போதனை இருக்கு. ஃபெய்த் கன்ஃபெஷன் ஒண்ணு இருக்கு. அதாவது நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நடக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது, அதன் கனியை விரும்புகிறவர்கள் அதை புசிப்பார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லிட்டே இருக்காங்க, நான் வந்து எப்படியாவது இந்த செமஸ்டர் எக்ஸாம்ல கோல்டு மெடல் வாங்கிடுவேன்னு சொல்லி நீங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தா கோல்டு மெடல் வாங்கிடுவீங்கன்னு சொல்லி அவங்க போதிக்கிறாங்க. நான் பணக்காரன் ஆயிருவேன், எனக்கு வேலை கிடைச்சிடும், எனக்கு வியாதியே வராது, எனக்கு வந்து எந்த ஆபத்தும் வராது, எதிர்மறையா எதுவுமே நடக்காது, இப்படி திருப்பி திருப்பி சொல்றதால நடக்கும்ன்றாங்க. அதுக்கு பைபிள்ல வந்து இதுக்கு ஆதாரம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை தீர்மானிக்கக்கூடிய திறமை நம்மகிட்ட கிடையாது. நம்ம சொல்ற வார்த்தையால நம்ம வாழ்க்கையை நம்ம நிர்ணயிக்கிறதா தான் நம்ம கடவுளாயிருவோம். அதனால அது விசுவாச அறிக்கை இல்லை. ஆனா அவங்க விசுவாசத்தை அவங்க வாயை திறந்து கடவுள் சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்த்தாரு. அதனால அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ என்ன செய்ய போறோம்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு மாடல் சொன்னேன், நீங்க செஞ்சிருக்க அசைன்மெண்ட்டையும் பார்த்து கொடுத்து நிறைய பேர் அழகா பண்ணியிருந்தீங்க. ஏன்னா ரொம்ப கொஞ்ச நேரத்துக்குள்ள நல்லா படிச்சு நீங்க அவ்வளவு வேகமா பண்ணியிருந்தீங்க. நீங்க வந்து இப்போ என்ன செய்ய போறோம்னா, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குமானாலும் அந்த சந்தேகத்தை வந்து நீங்க இப்ப கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்து வந்து நீங்க என்ன செய்ய முடியும்? இன்டர்பிரேஷன் போக முடியும். ஓகே, தம்பி, அவங்களுடைய சந்தேகங்கள் கேட்கலாம்ல ஷெல்டன்?
ஜபஸ் அவங்களுக்கு வேணும்னா இது பண்ணலாம் இல்லையா? அவங்களுடைய இதை அன்மியூட் பண்ணிட்டு பேசுறதுக்கு ஆப்ஷன் இருக்கா தம்பி? அந்த ஆப்ஷன் போட்டுட்டோம்னா இப்போ தாராளமா அவங்க ஓகே. அன்மியூட் பண்ணி பேசலாம். ஆ மெசேஜுமே ஆன் பண்ணி வச்சிருக்கோம், தாராளமா அவங்க மெசேஜ் பண்ணலாம். நீங்க வந்து ஆமா அந்த சேட்லயும் வந்து நீங்க அனுப்பலாம். அண்ணே நான் வந்து பப்ளிக்கா கேட்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கேட்டீங்கன்னா வந்து அதுல ஆன்சர்னே ஒரு பார்ட்டிசிபென்ட் பேரை போட்டு வச்சிருக்காங்க. நீங்க தாராளமா இல்ல அவங்களுக்கு இல்ல 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 அங்க அனுப்ப வேண்டாம். அங்க அனுப்ப ஒன்று வேண்டாம். ஜேபஸ் ஃப்ரெட்ரிக் அனுப்பலாம், இல்லைன்னா ராஜபாலன் ஆல்பர்ட். ஓகே சாரி ஜாபஸ். ஜாபஸ்க்கு நீங்க அனுப்பலாம், தம்பி ஜாபஸ்க்கு. அப்படி இல்லைன்னா நீங்க எனக்கு அனுப்பலாம். இல்ல பப்ளிக்கா நீங்க போடலுமானாலும் எல்லாருக்கும் தெரியற மாதிரியும் நீங்க அனுப்பலாம். நேரா நீங்க வந்து உங்களுடைய ஆடியோவை அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். எந்த தம்பியோ எந்த தங்கச்சியோ பயப்படாம தாராளமா கூச்சப்படாம தயவமா கேளுங்க. நீங்க எவ்வளவு தூரத்துக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து எஃபெக்டிவா உங்களுடைய பைபிள் ஸ்டடி நீங்க பண்ண முடியும். அனுப்புறது தங்கிலீஷ்ல கூட எழுதி அனுப்புங்க. நீங்க யாருமே கேள்வி கேட்காத பார்த்தா பயந்துட்டீங்களான்னு சொல்லி நான் யோசிக்க வேண்டியிருக்கு. பயப்படாதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நிறைய தப்பு வரும். ஓகே சார். ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அங்கிள். சொல்லுமா. வீட்டிற்கு வந்த பின்பு காலத்தை குறிக்கும் சொற்கள் எது? சொற்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீட்டிற்கு வந்த பின்பு, வீட்டிற்கு வந்த பின்பு வந்து காலத்தை குறிக்கக்கூடிய சொற்களா? இல்ல, காலத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் வந்து அதான் சொன்னேன் இல்லையா, அப்பொழுது, அந்த அந்த நேரத்துல, இது எல்லாமே ஆங்கிலத்துல வரக்கூடிய வார்த்தை. மற்றபடி வந்து நமக்கு முடிஞ்ச அளவுக்கு டைரக்டா டைமை குறிக்கக்கூடிய சொல்லா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். வீட்டிற்கு வந்த பின்புன்றது வந்து அந்த வந்த பின்புன்றது ஒரு கனெக்டிங் வேர்டு மாதிரி வருமே தவிர அது டைமை குறிக்காது. இதை நீங்க ரொம்ப முக்கியப்படுத்த வேண்டாம். நீங்க அந்த சீனை புரிஞ்சுக்கிறதுக்காக, சீன் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே ஓகே அங்கிள், தேங்க்யூ அங்கிள். அதே மாதிரி இன்னொரு கேள்வி கூட வந்திருக்கு, என்னன்னா ஓமானம் பற்றி சொல்லுங்க. ஓமானம். ஓகே, எனக்கும் ஒரு பர்சனல் கொஸ்டின் வந்திருக்கு. ஓமானமுக்கும் ஓமைக்கும் என்ன வித்தியாசம்னா, சாரி மெட்டஃபார்னா என்ன தமிழ்ல? ஒரு நிமிஷம். முதல்ல வர்றது நீங்க அந்த ஒரே நிமிஷம். உருவகம், சாரி டக்குன்னு எனக்கு தமிழ்ல வரல, மன்னிச்சுக்கிறேங்க. உருவகத்துக்கும் ஓமானத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, உருவகத்துல வந்து நம்ம சொல்லக்கூடிய, எனக்கு ஒரு சில கேள்விகள் பிரைவேட்டா வந்துட்டு இருக்கு, நான் இதை ஆன்சர் பண்ணிட்டு அடுத்து நான் சொல்றேன். ஓகே. உருவகத்துல வந்து ஒரு பொருள் இன்னொரு பொருளோட ஒப்பிடப்பட்டு சொல்லும் போது அதுல நேரடியாக சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தர் என் மேய்ப்பர், அது வந்து நேரடியா சொல்லப்பட்டது. அல்லது வேற என்ன சொல்றது, காய்ந்த சருகை நொறுக்குவீரோன்னு சொல்லி நேற்று படிச்சோம் இல்லையா, காய்ந்த சருகை போல நான் இருக்கிறேன்னு சொல்லி யோபு சொல்ல, அந்த காய்ந்த சருகுன்னு சொல்லி நேரடியா தன்னை கம்பேர் பண்ணி சொல்றாரு இல்லையா, அது வந்து உருவகம் அல்லது மெட்டஃபார். நீங்க கேக்குறது ஓமானம். ஓமானம்னா என்ன அர்த்தம்னா, அதுல கம்பேரிசன் வரும். இப்ப நம்ம அந்த 1 பேதுரு 3வது அதிகாரத்துல படிச்சோம்ல, நீங்கள் 2வது அதிகாரத்துல, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அந்த போல, லைக் அல்லது அதற்கு ஒத்ததாக அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து ஓமான். அந்த லைக் போல, அதை போல, அதற்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்படுறது வந்து அந்த நேரடியா கம்பேரிசன் எக்ஸ்பிரஸ் ஆகாம இருக்கிறது வந்து மெட்டஃபார். அந்த கம்பேரிசன் வெளிப்படையா சொல்லப்பட்டிருக்கிறது வந்து சிமிலி அல்லது ஓமானம். புரியுதாமா? நான் கேட்டது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணே ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க தம்பி. இந்த நீதிமான் பனையை போல வளர்ந்து உயர்ந்திருப்பான் இருக்கும்ல. ஆமா தம்பி, ஆமா. அது என்னன்னு சொல்லிருங்களேன். இப்ப நீங்களே சொல்லிடலாம். நீதிமான் பனையை போலன்னு வருது. போலன்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? போலன்னு வந்துச்சுன்னா அது வந்து ஓமானம்.
நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். சிங்கத்தை போலன்னு வர்றதால அது வந்து ஓமானம் போல. ஓகேண்ணே, ஓகே. தேங்க்ஸ் ஷெல்டன், நல்ல ஒரு உதாரணம். தேங்க்யூ வெரி மச். ஓகே, டைம் வேர்ட்ஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி வந்து ஒருத்தங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, டைம் வேர்ட்ஸ்ன்றது நேரத்தை குறிக்கக்கூடிய சொல். இந்த இடத்துல வந்து நேரடியாக நிறைய டைம் வேர்டு வந்து சொல்லப்படல. அதனால நீங்க அதை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம கானாவூர் கல்யாணத்துல அழகா கொடுத்திருக்கு, 3ஆம் நாளிலே கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. 3வது நாள்ன்றது டைம் வேர்டு. மற்றபடி நேரடியாக வரக்கூடிய நேரத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் மட்டும் நீங்க குறிச்சுக்கிறீங்க. மற்றபடி அதுல நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகே, இயேசுவின் ஒய் கொஸ்டினுக்கு இயேசுவின் வல்லமையால் தான் இது நடந்ததுன்னு சொல்லி அப்படிதானே சொன்னீங்க. ஒய் அண்ட் ஹவுக்கு என்ன டிஃபரெண்ட்? ஒய் அண்ட் ஹவு சேம் ஆன்சர் தானனா? நல்ல ஒரு கேள்வி. ஒய்ன்ற கேள்வியும் அதே போல ஹவுன்ற கேள்வியும் ஒரே மாதிரி தானே வருதுன்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒய்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரீசன், என்ன காரணத்துக்காக இது நடந்தது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த 2 குருடர்களுக்கு பார்வை அளித்தார். ஏன் இது நடந்துச்சு? ஒண்ணு உங்களுக்கு தெரியும், அவங்க ஆண்டவரை விசுவாசத்தால நடந்துச்சு. ஒண்ணு. 2வது ஏன் நடந்துச்சு? ஜீசஸ் உடைய ஹீலிங் பவரால நடந்துச்சு. ஹீலிங் பவரால நடந்துச்சு. ஓகே, சரி. ஹவுன்றது மெத்தட். ஒய்யும் ஹவும் ஒன்னா கிடையாது. இப்ப ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்னா, தரையில துப்பி சேறு உண்டாக்கி அந்த பார்வையற்றவர்களுடைய கண்கள்ல பூசி நீங்க போய் சீலோவாம் குளத்துல போய் கழுவுங்கன்னு சொல்லி சொல்லுவார். இந்த இடத்துல வந்து அவர் சேரம் உண்டாக்கல, நேரடியா அவங்களுடைய கண்களை தொட்டு சுகமாக்குறாரு. மோடு, அது மோடு. இப்ப வந்து 5 அப்பம் 2 மீனை வந்து 5000 பேருக்கு சாப்பிட கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை எடுத்து பிதாவை நோக்கி ஸ்தோத்தரித்து சீஷர்களுக்கு கொடுப்பார். சீஷர்கள் பகிர்ந்து கொடுத்தாங்க. அந்த அப்பம் வந்து அப்படியே பெருகுது. அதனால மோடுன்றது மோடு, எந்த விதத்துல நம்ம செய்யறாங்கன்றது வந்து மோடு. மோடுனா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நமக்கு பொதுவா லீடர்ஷிப் ட்ரைனிங் கேம்ப் நடக்கிறது எரிகோவில் வச்சு நம்ம எல்லாரும் கூடி வந்து ஒரு ப்ரோக்ராமா நடக்கும். அது வந்து ஒரு மீட்டிங் மோட். ஆனா இப்போ வந்து இந்த லாக்டவுன் அல்லது ஷட் டவுன், குவாரண்டைன் அல்லது COVID-19 இன்ஃபெக்ஷனால நம்ம மீட்டிங் நடத்துற மோட் என்னன்னா ஜூம் மீட்டிங் மோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். நம்ம எல்லாருமே மீட் பண்றோம், ஆன்லைன்ல நம்ம மீட் பண்றோம். மோட் வந்து மெத்தட். எல்டிசி இப்போ நடத்துற மெத்தட் வந்து ஜூம் மெத்தட். ஆனா நம்ம ரெகுலரா நடத்தக்கூடிய மெத்தட் வந்து ஒரு மீட்டிங் பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணி டேட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க பிசிக்கலா பிரசன்ட் பண்ணி இருப்பீங்க. மோடுன்றது அதான் வித்தியாசம், நடத்தக்கூடிய விதம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எப்படி சுகமாக்குறாருன்னா கண்களை தொட்டு சுகமாக்குறாரு. ஒய்ன்றது ரீசன், தொட்டுன்றது வந்து மோட். ஓகே, இது ரொம்ப முக்கியமான காரியம். அடுத்தது வந்து எப்படி சுகமாக்குறார்? அவருடைய வார்த்தையின் வல்லமையினால அவர் சுகமாக்குறார். இன்னொரு மற்ற இடங்கள்ல வேற மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறாரு? செயலாற்றுறார். ஓகே, அடுத்து ஒரு பர்சனல் கொஸ்டின் வந்திருக்கு. சோ வாட்னா அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சோ வாட்ன்றது நெட் ரிசல்ட். நெட் ரிசல்ட் இப்போ வந்து நீங்க இந்த 6 நாள் வந்து இதுல அட்டன் பண்றீங்க. நம்முடைய வெபினார் சீரீஸ் 2ல, லீடர்ஷிப் சீரீஸ் 2ல நீங்க அட்டன் பண்றீங்க. சோ வாட்னா என்ன அர்த்தம்னா இந்த முகாமுடைய விளைவு நம்ம லைஃப்ல என்ன? இந்த முகாமுடைய விளைவு நம்ம என்ன சொல்லலாம்? நான் வந்து பர்சனல் பைபிள் ஸ்டடி படிச்சுக்கிட்டேன். நான் என்ன தீர்மானம் எடுத்திருக்கேன்? நான் பர்சனல் பைபிள் ஸ்டடி பண்ணலோன்னு தீர்மானம் எடுத்திருக்கேன். நெகேமியாவுடைய வாழ்க்கையில இருந்து கடவுள் என்கிட்ட நிறைய காரியங்களை பேசினார். நான் இனிமே நெகேமியாவை போல இன்னைக்கு நம்ம படிச்சோம் இல்லையா, ட்ரஸ்ட் ஓதியா வாழணும்னு சொல்லி நான் தீர்மானம் எடுக்கிறேன். அதான் எண்ட் ரிசல்ட். இப்போ ஒரு சம்பவத்துடைய முடிவு, கானாவூர் கல்யாணத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன முடிவு ஆகுதுன்னா தண்ணீர் திராட்சை ரசமா மாறிடுச்சு. அது வந்து ரிசல்ட் ஒண்ணு. 2வது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துறார். அது மாத்திரம் இல்ல, சீஷர்கள் அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள். இதெல்லாம் நெட் ரிசல்ட் அல்லது எண்ட் ரிசல்ட். சோ வாட்னா விளைவுன்னு சொல்லி வச்சுக்கிறீங்களேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஓகே, புரியும்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி இப்படி படிக்கும்போது சம்பவத்துக்கும் கவிதைக்கும் தீர்க்க தரிசன புத்தகத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். அதனால வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, இன்னொரு கேள்வி வந்திருக்கு.
தாவீதின் குமாரன்றது மெட்டஃபாரா, தாவீதின் குமாரன்றது வந்து மெட்டஃபாரா சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப வந்து இதுல தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனுக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்காரா, இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்க மெட்டஃபார்ல குறிச்சிக்கலாம். ஆனா தாவீதின் குமாரன் மெட்டஃபாரா இல்லையான்றது வந்து நீங்க இன்டர்பிரேட் பண்ணும்போது படிச்சுக்கலாம். சரியா? நான் இப்ப அதை சொன்னா உங்களுடைய அசைன்மெண்ட்ல நீங்க கண்டுபிடிக்க முடியாது. இதுல வந்து அது மெட்டஃபார் கிடையாது. தாவீதின் குமாரனேன்னு சொல்லி ஏன் இந்த பார்வையற்றவர்கள் கூப்பிட்டாங்கன்றதை நீங்க கண்டுபிடிக்கலாம். அது நீங்க இன்டர்பிரிட்டேஷன் அவங்க சொல்லி கொடுக்கும் போது ஒரு வார்த்தையுடைய அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற போது நீங்க படிச்சுக்கலாம். ஓகே, இதுல வந்து இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய மகனுக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்காரா? இல்ல, இயேசு கிறிஸ்து தாவீதுடைய சந்ததியில வந்தவர் தான். அதனால அது மெட்டஃபார் கிடையாது. ஓகே ஓகே, வேற சந்தேகம் தான் கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். சொல்லுங்க ஜாபஸ். அங்கிள், ஆமா அங்கிள், நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க அங்கிள். அது மாதிரி என்கிட்ட ஒரு கேள்வி கூட வந்திருக்கு. என்னன்னா, வேத பகுதியின் மனநிலையை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நல்ல கேள்வி. வேத பகுதியின் மனநிலைனா நான் ஏற்கனவே சொன்னேன், கவிதையில மட்டும்தான் வரும். இப்ப நம்ம ஒரு பாட்டு கேட்கறோம் வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து அந்த பாட்டுடைய டியூனை வச்சே நம்ம என்ன கேட்டுருவோம், ஒரு நல்ல கிறிஸ்டியன் சாங்னா இது வந்து பயங்கர சோகமான ஒரு சாங். இப்போ தனிமையில் அழுகின்றாயா, அந்த பாட்டை கேட்ட உடனே சரி, அது நமக்கு வந்து ஒரு ஆறுதலான கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டுன்றது நமக்கு தெரியும். பாடல் எழுதினவர் என்ன டோன்ல எழுதியிருக்கான்றது முக்கியம். இப்ப வந்து ஒரு துக்க வீட்டுல போயிட்டு நம்ம ஒரு பாட்டு பாடுறோம்னா அந்த இடத்துல போயிட்டு அல்லேலூயா கர்த்தரையே தேவனை துதியுங்கள் சொல்லி பாட மாட்டோம். அதுல வருத்தத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய பாடல்களை பாடுவோம். அதே மாதிரி சங்கீதங்கள்ல நிறைய சங்கீதங்கள் ஒன்னும் ஒவ்வொரு விதமான மூட்ல ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி யோபு வந்து கவிதை, சங்கீதம் கவிதை, பிரசங்கி கவிதை, உன்னத பாட்டு கவிதை. இந்த கவிதை நடையில எழுதும் போது அந்த பேசேஜை நீங்க வாசிக்கும் போதே அது வந்து வருத்தமா எழுதியிருக்காங்களான்றதை கண்டுபிடிக்க முடியும். எப்படி வருத்தமா எழுதியிருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும்? அதை நீங்க இன்டர்பிரிட்டேஷன் வரும்போது நீங்க படிச்சுக்கலாம். இப்போ ஒரு சங்கீதத்தை நீங்க கையில எடுத்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சங்கீதத்துல என்ன பின்னணியத்துல அவங்க எழுதுனாங்கன்னு சொல்லி மேல இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ தாவீது அப்சலோமுக்கு தப்பி ஓடும் போது பாடிய பாட்டு என்ன பாட்டு? அப்சலோம் சொந்த மகன். ஆனா தாவீத ஒழிச்சிட்டு அவன் ராஜாவா வரலோன்னு சொல்லி தானும் தன்னுடைய படை வீரர்களும் அவனை விரட்டுறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில தாவீது ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டு எப்படிப்பட்ட பாட்டா இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 51வது சங்கீதத்துல பாவத்துல விழுந்த தாவீது ஒரு வருஷம் கழிச்சு நாத்தான் மூலமாக உணர்த்தப்பட்டு ஆண்டவற்ற வருத்தமா மன்னிப்பு கேட்டு கேட்கிறாரு. அது வந்து வருத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சங்கீதம். அதனால சங்கீதத்துடைய மனநிலையை கண்டுபிடிக்கணுமானா அதோடைய அறிமுகத்தை நீங்க வாசிங்க, அல்லது அதில் உள்ள கண்டென்ட் வாசிக்கும் போது புரியும். மற்றபடி போதனைகள்லயோ சம்பவங்கள்லயோ நீங்க மூட் ஆஃப் த பேசேஜ், மனநிலை, வேத பகுதியின் மனநிலை நீங்க தயவு செய்து தேட வேண்டாம். இட் இஸ் ஒன்லி ஃபார் பொயட்ரி. அது கவிதைக்கு மட்டுமே உரித்ததாக இருக்கும். ஓகே அங்கிள், என்கிட்ட அவ்வளவுதான் அங்கிள் கேள்வி வந்திருக்கு. அது மாதிரி ரொம்ப கிளியரா எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணீங்க அங்கிள். தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ ஜாபஸ், தேங்க்யூ. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி வந்துச்சுன்னா கூட நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இல்ல தம்பி, எனக்கு வந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஒரே ஒருத்தரை மட்டும் பாத்துறேன், ஒரே நிமிஷம். எனக்கு வந்த கடைசி கேள்விதான், சன் ஆஃப் டேவிட் வந்து மெட்டஃபாருக்கு கீழே வருமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மற்றபடி எனக்கு வந்த கேள்விகள் எல்லாவற்றிற்கும் நான் பதில் சொல்லிட்டேன் ஜாபஸ். ஆமா, வேத ஆராய்ச்சியில வந்து 3 படிகள் யோசித்தோம். படி அப்சர்வேஷன், கவனித்தறிதல். அதுல இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் அப்படியே பார்த்து நம்ம குறிச்சுக்கிட்டோம். அது கொஞ்சம் ஈஸி உங்களுக்கு. அடுத்து வந்து நம்ம போகக்கூடிய ஸ்டெப் என்னன்னா இன்டர்பிரிட்டேஷன், வேத வசனத்துடைய அர்த்தத்தை கண்டுபிடிப்பது. வேத வசனத்துடைய அர்த்தத்தை கண்டுபிடிப்பது. சரி, இப்போ இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய நிறைய குழப்பங்களுக்கு காரணம் என்னன்னா வசனத்துடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்க தவறி விடுவது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வசனத்துடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்க தவறி விடுவது. இப்போ நான் ரீசெண்டா எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல வந்து ஒரு வீடியோ வந்துச்சு. என்ன வீடியோனா, விசில் அடிச்சு ஆராதிக்கலாமா இல்லையான்னு சொல்லி ஒரு வீடியோ.
அந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அந்த வீடியோல வந்து ஒரு ப்ரீச்சர் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து வாசிக்கிறார். சகரியா 10வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லி அவர் வாசிக்கிறார். அந்த சகரியா 10:6 நீங்க படிச்சீங்கன்னா, நான் அவர்களை விசில் அடித்து அழைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இத வச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தாராளமா விசில் அடிக்கலாம்னு சொல்லி அவர் கொடுக்கிறார். நீங்க இந்த இடத்துல ஆண்டவர் விசில்ன்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்திருக்காரு நம்ம படிக்க வேண்டியது முக்கியம். சரி, இந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து அப்சர்வேஷனோட இன்னும் கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க படிக்க படிக்க பழகிறோம். இதை நம்ம படிக்கிறதுக்கு புரிந்து கொள்றதுக்கு தேவன் கிருபை கொடுக்கணும்ன்றக்கா ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு தொடர்ந்து இன்டர்பிரிட்டேஷன் நம்ம பார்க்கலாம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம். வேதத்தை எப்படி அர்த்தம் கண்டுபிடிப்பது என்பதை குறித்து நாங்கள் படிக்கும் போது பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தாரும். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்களுடைய கண்களை திறந்தருளும். வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியானவர், எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்துக்குள்ளே எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வேளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கவனித்தறிதல் நல்லா படிச்சுட்டீங்க, உங்களை உண்மையாவே பாராட்டுறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பொருள் அறிதல், இன்டர்பிரேஷன். பொருள் அறிதல்னா என்ன? பொருள் அறிதல்னா வந்து அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்கல்ல, what the author his readers wanted to understand. அதாவது அதை எழுதினவர் தான் யாருக்கு எழுதினாரோ அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி விரும்புறாருன்னு சொல்லி படிக்கணும். சரி, புத்தகத்தின் முதல் வாசகர்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆக்கியோன் விரும்புகிறார் என்பதை அறிதல், அதான் அது. சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதாகமத்தை எழுதும் போது ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒவ்வொரு நோக்கத்தோட அவங்க எழுதியிருக்காங்க. அந்த நோக்கத்தின் அடிப்படையில பைபிள அர்த்தம் கண்டுபிடிக்காட்டா கண்டிப்பாக இன்னைக்கு உள்ள எல்லா குழப்பங்களுக்கும் அது காரணமாக என்ன செஞ்சிடும், மாறிடும். ஓகே, சரி, உங்களுக்கு வந்து ஒரு உதாரணம் சொன்னா புரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணான். லவ் பண்ணிட்டு அவன் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தான். பிரேயர்ஸ்க்கெல்லாம் வரக்கூடிய பையன் ஒரு நாள் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொன்னா, நான் லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லி சொன்னான். என்னடா சொன்னார் கர்த்தர்ன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கேட்டான். இல்ல, இன்னைக்கு காலையில சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன், பிரசங்கத்துல பாஸ்டர் மூலமா ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, நீ லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி பேசினாருன்னு சொல்லி சொன்னான். என்னடா கர்த்தர் பேசினாருன்னு சொல்லி கேட்டான். என்ன கர்த்தர் பேசினாருன்னா, கிரேஸ் பி வித் யூன்னு சொல்லி கர்த்தர் பேசினார். கிரேஸ் பி வித் யூனா தமிழ்ல கிருபை உன்னோடு இருப்பதாகன்னு சொல்லி பாஸ்டர் சொன்னாரு. இவன் லவ் பண்ற பொண்ணு பேரு கிரேஸ், அதனால கிரேஸ் என் கூட இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லி சொன்னான். இதுதான் வந்து இன்டர்பிரேஷன் கிடையாது, இது வந்து இஷ்டபிரேஷன். வேதத்தை நமக்கு இஷ்டப்படி நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்கிறது தப்பு. நல்லா ஞாபகம் வச்சுருங்க, அர்த்தத்தை கண்டுபிடிப்பது என்பது எழுதினவர் அன்றைக்கு வாழ்ந்த மக்களுக்கு என்ன செய்தியை சொல்ல விரும்பினாரோ அதன் அடிப்படையில் அர்த்தத்தை கண்டுபிடிக்கலாம். ஓகே, சரி. இப்போ வந்து இந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்கும் போது அதுக்குன்னு சொல்லி ஒரு சில பிரின்சிபிள்ஸ் இருக்கு, அதற்குன்னு சொல்லி ஒரு சில கட்டுப்பாடுகள் அல்லது விதிமுறைகள் இருக்கு. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். நேற்று வந்து எனக்கு ஒரு தம்பி வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வினா, அண்ணே பைபிள் ஸ்டடி மெத்தட் நிறைய இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கல்லண்ணே, அதுல என்னெல்லாம் மெத்தட் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், தம்பி அது வந்து பேராஃப்ரேஸ் பண்ற மெத்தட் இருக்கு, வேர்ஸ் ஸ்டடி இருக்கு, சாப்டர் ஸ்டடி இருக்கு, புக் ஸ்டடி இருக்கு, கேரக்டர் ஸ்டடி இருக்குன்னு சொல்லி நிறைய சொல்லிட்டே போனேன். அண்ணே நான் ஒரு புக் எடுத்து படிக்கலாம்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். அவரை பாராட்டினேன். சரி, இப்போ என்ன கேள்வினா, எந்த மெத்தட் படிச்சாலும் இந்த பிரின்சிபலை நம்ம அப்ளை பண்ணலுமா? ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் நீங்க வாங்க போனீங்கன்னா ஒரு டெஸ்ட் டிரைவ் வைப்பாங்க. நீங்க வந்து வண்டியை வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி வண்டியை ஓட்டி காட்டலாம்.
நான் தஞ்சாவூர் ஆர்டிஓ ஆபீஸ்ல வந்து அப்படி லைசன்ஸ் எடுத்தேன். ஊழியத்துக்கு வந்த பிறகு லைசன்ஸ் எடுத்து, அது வரைக்கும் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் போய் எடுத்தேன். அந்த வண்டியை ஓட்டும் போது ஒரு சில ரூல்ஸை நம்ம கீப் அப் பண்றோமான்னு சொல்லி பார்ப்பாங்க. என்னன்னா, வலது பக்கம் திரும்பும் போது ஒரு சைன் காட்டணும். என்ன சைன்னா, வலது கையை நீட்டி நான் வலது பக்கம் திரும்ப போறேன்றதை தெரிவிக்கலாம். ஆனா இண்டிகேட்டர் இருக்கு, இண்டிகேட்டர் இருந்தாலும் சரி, நம்ம சைன் வந்து ஹேண்ட் சிக்னல் காட்ட வேண்டியது அவசியம். ஓகே, சரி. ரெண்டாவது, இடது பக்கம் திரும்புறதுக்கு என்ன செய்யணும்னா, வலது பக்கம் கையை நீட்டி அதுல வந்து நம்முடைய கையுடைய நுனியை வந்து இவ்விதமாக பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, இப்படி கையை நீட்டி இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். இது வந்து ஒரு ஹேண்ட் சைன். நிறைய பேருக்கு அது தெரியாது, இப்படி ஒரு சைன் இருக்கானே தெரியாது. இடது பக்கம் கையை காட்டிட்டு நாங்க திரும்பிடுவோம்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் நிக்க போறேன்னா வண்டியை நிறுத்துறதுக்கு இப்படின்னு சொல்லி ஒரு சைன் இருக்கு. பின்னாடி வர்ற ஆளுக்கு நான் வண்டியை நிறுத்த போறேன். இப்படி நிறைய சைன் இருக்கு. இந்தியால நீங்களும் நானும் வண்டி ஓட்டலுமானா, அது 2 வீலரா இருந்தாலும் சரி, 4 வீலரா இருந்தாலும் சரி, அதுக்குன்னு சொல்லி சில வழிமுறைகள் அல்லது கட்டுப்பாடுகள் உண்டு. என்ன கட்டுப்பாடுனா, இந்தியால எந்த வண்டியை ஓட்டுனீங்கனாலும் ரோட்டுடைய இடது பக்கம் நீங்க ஓட்டலாம். ஒன்வே தவிர மற்ற இடங்கள்ல இடது பக்கம் நீங்க ஓட்டிட்டு போகலாம். எல்லா வாகனமும் லெஃப்ட் சைட கீப் அப் பண்ணணும். வெளிநாடுகள்ல வேற மாதிரி இருக்கு, ரைட் சைட்ல போகக்கூடிய அநேக நாடுகள் இருக்கு. சரி, இது வந்து ஒரு ரூல். நீங்க ஓட்டுறது டிவிஎஸ் 50 இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது அது ஆடி காரா இருந்தாலும் சரி, எந்த காரா இருந்தாலும் சரி, ரோட்டுடைய லெஃப்ட்ல கீப் அப் பண்ண வேண்டியது அது ரூல். அது அதே மாதிரி நீங்க வந்து வண்டியில ரைட்ல திரும்பலுமானா ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு அல்லது கையை காட்டிட்டு திரும்ப வேண்டியது ரூல். 2 வீலர்ல நீங்க போனீங்கன்னா ஹெல்மெட் போடணும்ன்றது வந்து ஒரு ரூல். இதெல்லாம் விதிமுறைகள். இதே மாதிரி வேதத்தை படிக்கும் போதும் வேதத்தின் அர்த்தத்தை கண்டுபிடிக்கும் போது ஒரு சில லாங்குவேஜ் பிரின்சிபிள்ஸ் இருக்கு. அந்த விதிமுறைகள் அடிப்படையில தான் நம்ம அது படிக்கணும். படிக்கலன்னா நிறைய தப்பான காரியங்கள் வந்துடும். அதனால நம்ம என்ன செய்ய போறோம்னா, இன்டர்பிரேஷன்ல வந்து அந்த விதிமுறைகளை பற்றி படிக்க போறோம். நீங்க அப்சர்வேஷன்ல வரிசையா எழுதிட்டீங்க, ஆனா இன்டர்பிரேஷன்ல அப்படி எழுத முடியாது. ஒவ்வொரு வசனத்துடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்க போறோம். அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம்ன்றத ஒவ்வொரு காரியங்களும் வேகமா பார்க்க போறோம். முதலாவது பார்க்கக்கூடிய காரியம் பின்னணியத்தின் அடிப்படையில் பொருள் அறிதல். பின்னணியத்தின் அடிப்படையில் பொருள் அறிதல் அப்படின்னு அர்த்தம், இன்டர்பிரேட் அக்கார்டிங் டு த கான்டெக்ஸ்ட். இன்டர்பிரேட் அக்கார்டிங் டு த கான்டெக்ஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஒரு வேத பகுதியை படிக்கும் போது அந்த வேத பகுதியுடைய முன்னால வரக்கூடிய காரியம், பின்னால வரக்கூடிய காரியம் என்னன்றதை பார்க்கலாம். மற்ற பிரின்சிபலும் நம்ம பார்த்துடலாம், பார்த்துட்டு அடுத்ததுக்கு போகலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அடுத்தது வந்து வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நாம் சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்தது, எழுதினவர் என்ன நோக்கத்துக்காக எழுதினார் என்ற அடிப்படையில அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். முதலாவது அதோடைய கான்டெக்ஸ்ட பார்க்கணும். கான்டெக்ஸ்ட்னா முன்னாடி பின்னாடி வரக்கூடிய வசனங்கள். ஏற்கனவே அந்த அக்கா உங்களுக்கு சொன்னாங்க இல்லையா, ஒரு வசனத்தை தனியா எடுத்து படிக்க கூடாது, முன்னாடி பின்னாடி வரக்கூடிய காரியங்கள். ரெண்டாவது, அதுல வரக்கூடிய வார்த்தைகளுடைய சரியான அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். மூணாவது, எழுதினவர் என்ன நோக்கத்துக்காக எழுதினான்றதை கண்டுபிடிக்கணும். நான்காவது, வரலாறு, கலாச்சாரம், புவியியல், மற்ற பின்னணியத்தை கண்டுபிடிக்கிறது. கடைசியாக முழு வேதாகமத்தின் அடிப்படையில் அர்த்தத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஒண்ணுமே புரியலனே, கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு உதாரணத்தோட படிச்சா நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். பின்னணியத்தின் அடிப்படையில் பொருள் அறிதல். பின்னணியத்தின் அடிப்படையில் பொருள் அறிதல். தம்பி அடுத்த ஸ்லைட் போலாம் தினேஷ். அடுத்ததுக்கு போயிடலாம். இதுல வந்து பொதுவா 3ஆ பிரிச்சிருக்காங்க அந்த பிரின்சிபிள்ஸ். நீங்க அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். இந்த நம்ம படிச்ச காரியங்களை மட்டும் மனசுல வச்சுக்கலாம். இன்டர்பிரட் அக்கார்டிங் டு த கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வசனத்தை தனியாக பித்து எடுத்து அதுக்கு நம்மளா ஒரு அர்த்தம் கொடுத்துடக்கூடாது. வசனங்கள், அதுக்கு முன்னாடி வரக்கூடிய வசனங்கள், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வசனங்களை பார்க்கணும். இதனால நீங்க இதுல உங்களுடைய ஸ்கிரீன்ல பாக்குறீங்கல்ல, நாம் படிக்கும் வேத பகுதி எந்த சூழ்நிலையில் எந்த பின்னணியத்தில் எழுதப்பட்டது என்பதை அறிய வேண்டியது மிக மிக அவசியம். கான்டெக்ஸ்ட், கான்னா என்ன சொல்லி அர்த்தம், டெக்ஸ்ட்னா வித் த டெக்ஸ்ட். அதாவது ஒரு வசனத்தை அதன் மற்ற வசனங்களோடு சேர்த்து படிக்க வேண்டியமே தவிர தனியாக எடுத்து படிக்க கூடாது. வேற என்ன செய்யலாம், தொடர்ந்து பார்க்கலாம். அந்த பகுதிக்கு முன் பின் வரும் சம்பவங்கள்
உபதேசங்கள் என்ன என்று காண வேண்டும். அதாவது ஒரு பகுதியை படிக்கும் போது அதுக்கு முன்னாடி வரக்கூடிய வசனங்கள், பின்னாடி வரக்கூடிய வசனங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு படிக்க கூடாது. நான் ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தோம், முன் பின் வரும் பகுதிகளை கவனியாமல் பொருள் அறிய முயல்வதால் வேத முரண்பாடுகள் ஏற்படுகின்றன. இன்னைக்கு நிறைய கல்டிக் டீச்சிங், தவறான போதனைகள்லாம் வர்ற காரணம் என்னன்னா, ஒரே ஒரு வசனத்தை படிச்சுக்கிட்டு இந்த வசனம் இப்படி சொல்லுது, அந்த வசனத்துப்படி நம்ம இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தியை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களுக்கு சாவே கிடையாது, சாவே இல்லைன்ற ஒரு பெரிய உபதேசம் இந்தியால வைரலா பரவிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த மக்கள்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லி தெரியல. கோவிட்-19 அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி. காரணம், ஒரே ஒரு வசனத்தை படிச்சு அந்த வசனத்துக்கு தப்பான விதத்துல அர்த்தம் சொன்னாங்க. தப்பு அது. சரி, இப்ப ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம். அந்த உதாரணங்களை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு வீட்டுல இந்த வசனம் எழுதியிருந்தாங்க. இந்த வசனத்துல எந்த பகுதி மட்டும் எழுதியிருந்தாங்கன்னா, 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல அந்த பின்னாடி உள்ள பகுதி மட்டும் பிரைசி வாசிங்க. இதுல இருந்து வாசிங்க. இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். 12:8. 2 சாமுவேல் 12:8. கரெக்டா வாசிங்க பிரைசி. இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். இத பார்த்தோம்னா நமக்கு ஒரு வாக்கு தத்துவம், பரவாயில்ல, கர்த்தர் இன்னைக்கு இருக்கிறத விட எனக்கு கூட கொடுப்பாரு, இன்னைக்கு நான் வச்சிருக்க மொபைலை விட கூட கொடுப்பாரு, இன்னைக்கு வச்சிருக்க மார்க்கை விட கூட கொடுப்பாருலாம் நீங்க சந்தோஷப்படலாம். ஆனா இந்த வசனத்துடைய பின்னணியம் என்னன்றதை நம்ம பார்க்கணும். சரியா? அந்த 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தரலாமே. உங்களுக்கு புரியறதுக்கு எளிதா இருக்குமானா தங்கச்சி பிரைசி வாசிப்பாங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் இல்லையா? இந்த வசனத்துல இருக்கக்கூடிய இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன்னு சொல்லி ஒரு வீட்டுடைய காம்பவுண்ட் வால்ல, அந்த கோட்டை சுவர்ல எழுதியிருந்தாங்க. ஆனா அந்த வசனத்துடைய பின்னணி என்ன தெரியுமா? பத்சேபால தாவீது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அடைகிறாரு, அவளோட விபச்சாரம் செய்யறாரு, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உரியாவை கொலை பண்ணிடுறாரு. பத்சேபால் கன்சீவ் ஆகுறாங்க. 1 வருஷம் இந்த பாவத்தை மறைச்சிடுறாரு. ஆனா நாத்தான் சொல்லும் போதுதான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றாரு. இது ஒரு வார்னிங். இது சர்க்காஸ்டிக்கா சொல்லக்கூடிய காரியம் இல்ல. சில நேரத்துல வெளியே போயிட்டு வீட்டுல உள்ள பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு வரும்போது பெற்றோர் சொல்லுவாங்கல்ல, நீ வேணா உனக்கு சாப்பாடு இங்கேயே உனக்கு 10 தடவை கூட சாப்பாடு போட்டிருப்பேன், ஏன் வெளியே போய் சாப்பிட போறேன்னு திட்டுவோம்ல, அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ்ல இது வருது. அதனால இது எந்த விதத்திலையும் வாக்கு தத்தம் அல்ல, இது ஒரு வார்னிங். ஓகே, இன்னும் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனம், யாக்கோபு 1வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்தை நம்ம பொதுவா எங்க பயன்படுத்துவோம்? பரீட்சைக்கு முன்னாடி ஆண்டவரே நான் சரியா படிக்கல, ஆனா நீங்க சொல்லியிருக்கீங்க, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன்லாம் சொல்லியிருக்கீங்க. அதனால நீங்க எனக்கு தாங்கன்னு சொல்லி சொல்லுவோம்.
இந்த வசனத்துக்கும் படிப்புக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி யோசிக்கலாம். நம்ம பொதுவா என்ன செய்யறோம், இந்த 5ஆம் வசனத்தை மட்டும் பிடிச்சுக்கிறோம். இந்த 5ஆம் வசனத்துக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஞானம்னா என்னதுன்னு சொல்லி படிக்கலுமானா 2ஆம் வசனத்துல இருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இதுல என்ன கொடுத்திருக்கு, நீங்க பாடுகள் வழியா கடந்து செல்லும் போது, பரீட்சை வழியா கடந்து செல்லும் போது, பரீட்சைன்னா நம்ம பரீட்சை எழுதுறோம்ல, அந்த பரீட்சை இல்ல, அந்த எக்ஸாம் இல்ல, இது வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். அது மத்தியில கடந்து செல்லும் போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், சரியான காரியம் எதுன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கலுமானா, என்ன செய்யறதுன்னு தெரியலனா, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில ஞானமாக செயல்படுவதற்கு உம்முடைய ஞானத்தை தாரோன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். பரீட்சைக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபம் இல்ல, பாடுகள் மத்தியில ஞானமாக செயல்படுவதற்கு தேவையான ஞானம். அதனால ஞாபகம் வச்சுக்கிறேன், இந்த பரீட்சைக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தம் இல்ல. நிறைய கல்யாண கார்டுல இந்த வசனத்தை பாப்பீங்க. சங்கீதம் 118:23. சங்கீதம் 118:23 என்ன போட்டிருக்கு, வாசிங்க. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த வசனத்தை நிறைய கல்யாண கார்டுல பார்த்திருக்கோம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஒண்ணு எந்த அடிப்படையில அவங்க போட்டிருக்காங்க, இந்த கல்யாணம் கஷ்டப்பட்டு நாங்க நடத்திட்டோம்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனா அந்த வசனத்துக்கு முன்னால வரக்கூடிய வசனத்தை நம்ம வாசித்தோம்னா அது புரியும். 22 வாசிங்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலை கல்லாயிற்று. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த வசனத்துக்கும் கல்யாணத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? இல்ல, கல்யாணத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவ பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை. வீடு கட்டுகிறவர்கள்னா அந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவ தள்ளினாங்க, ஆனா அவர் தான் உலகத்துடைய மேசியாவா இருந்தார்னு சொல்லி குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இன்னொரு வசனம் நிறைய இடங்கள்ல சர்ச்ல எழுதி போட்டிருக்கிறத பார்த்திருப்பீங்க. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான். நீங்க இந்த நிறைய ஆலயத்துடைய வாசல்ல எழுதி போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்னா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த வசனத்துக்கும் சர்ச் சர்வீஸுக்கும் அல்லது சர்ச்சுக்கும் ஏதாவது சம்பந்தமானு சொல்லி யோசிக்கலாம். ஆனா இதுல பாக்குறோம், என்ன போட்டிருக்கு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். 24ஆம் வசனம் வாசிங்க. சாரி, அந்த மன்னிக்கலாம், 24வது அதிகாரம் முழுசும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன தெரியுமா? அதாவது ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி ஆபிரகாமுடைய வேலைக்காரன் அந்த ரெபேக்காளுடைய வீட்டுக்கு போறாரு. அங்க ரெபேக்காளுடைய அண்ணன் தான் இந்த பொண்ணு பார்க்க வர்ற அந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரனை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் சொல்லி சொல்றாரு. அதனால அந்த வசனத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. உபாகமம் 7வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் நாட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தெல்லாம் நம்ம பாக்குறோம். சரியா? இந்த வசனங்கள் கீழே உள்ள ஆசீர்வாதமான வசனங்கள்லாம் பாக்குறோம். நமக்கு நேரம் குறையா இருக்கிறதால கடந்து போலாம். இந்த வசனங்கள் எல்லாமே யாருக்கு உரியதுன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். அடுத்த ரெஃபரன்ஸ்க்கு நம்ம போலாம். அடுத்த ரெஃபரன்ஸ் போலாம்.
லூக்கா இல்ல எனக்கு முந்தின ஸ்லைட். லூக்கா 2வது அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 2:24. கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். இந்த நம்ம கான்டெக்ஸ்ட்னு சொல்லி சொல்லும் போது அதுக்கு முன்னாடி வரக்கூடிய வசனங்கள் பின்னாடி வரக்கூடிய வசனங்களை படிச்சோம்னா அதோடைய கான்டெக்ஸ்ட் படிச்சுக்கலாம்னு சொல்லி யோசித்தோம். ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அந்த குழந்தைய தேவாலயத்துக்கு மரியாளும், இயேசு கிறிஸ்துடைய தாயாகிய மரியாளும் தகப்பனாராக நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்பும் சேர்ந்து எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போனோன்னு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தும்படி கொண்டு போறாங்க. ஏன் அந்த காட்டுப்புறாவை கொண்டு போனாங்க, ஏன் புறா குஞ்சுகளை பலியா செலுத்தினாங்கன்னு நமக்கு தெரியாது. இதுக்கு என்ன ஆதாரம்னு சொல்லி யோசிக்கலாம். சில நேரங்கள்ல கான்டெக்ஸ்ட்னா அதோடைய பின்னணியும் நமக்கு பார்த்த உடனே பக்கத்திலேயே இருக்கும். சில நேரங்கள்ல ஃபார் கான்டெக்ஸ்ட்னு சொல்லி சொல்லுவோம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுடைய கான்டெக்ஸ்டா அநேக இடங்கள்ல இருக்கு. இந்த பழைய ஏற்பாட்டுல நமக்கு நேரம் இல்லாதால ஃபுல்லா வாசிக்கல, நீங்க வேணா குறிச்சுக்கிறீங்க. லேவியராகவும் 12வது அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரைக்கும் நீங்க குறிச்சுக்கிறீங்க, வாசிக்க வேண்டாம். இந்த வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி யோசிக்கிறேன். என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா, அல்லது நீங்க சகோதரி பிரைசி வாசிப்பாங்க, கவனிங்க. அவன் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சையாவது காட்டு புறாவையாவது ஒரே ஒரு கரெக்ஷன், சாரி, ஒரு வயதான இல்லாம ஒரு வயதான. தேங்க்யூ, வாசிங்க. ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சையாவது காட்டு புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசிரியரிடத்தில் கொண்டு வர கடவள். அதை அவன் கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட்டு அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வானாக. அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலில் தீட்டு நீங்கி சுத்தமாவாள். இது ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றவளை குறித்த பிரமாணம். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் ஒரு நிமிஷம் பிரைசிமா, நீங்க இதுல பாத்தீங்கன்னா இதுல நீங்க கவனிக்க வேண்டியது முக்கியமானது. இதுல எப்படி ஆரம்பிக்கிற இந்த வசனம், ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால், அவங்களுக்கு பணம் இல்ல, வசதி இல்ல, அவங்க ஏழையா இருந்தாங்கன்னா, தொடர்ந்து வாசிங்க. 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவள். அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல் என்றார். தேங்க்யூமா. இந்த வசனங்கள் தெளிவா சொல்லுது இல்ல, ஒரு ஆட்டை பலியாக கொண்டு வரலாம். ஒரு ஆடு வாங்குற அளவுக்கு பண வசதி இல்லைன்னா ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது புறா குஞ்சுகளையாவது அந்த பாவ நிவாரண பலியாக செலுத்துறதுக்கு கொண்டு வரலாம்னு சொல்லி போட்டிருக்கு. இது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட பிரமாணத்தை இயேசு கிறிஸ்துடைய தாயார் தகப்பனார் நிறைவேற்றுறாங்க. இதுல கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுமா, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆட்டுக்குட்டிய அல்லது ஆட்டை பலியாக செலுத்தக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை. அதனால என்ன செய்யறாங்கன்னா, புறா குஞ்சுகளை காட்டு புறாவை பாவ நிவாரண பலியாக செலுத்துறாங்க. அப்ப கான்டெக்ஸ்ட் படிக்காம எந்த வசனத்தையும் படிக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய நிறைய உபதேசங்கள் ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த வசனத்துல நம்ம ஏற்கனவே அந்த ஐஸ் பிரேக் டைம்ல சகோதரி சொன்னாங்க இல்லையா, ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த வசனத்தை கர்த்தர் காட்டிட்டாருன்னு சொல்லி சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. என்னைக்குமே எந்த வசனத்தை நம்ம படிச்சாலும் அதுக்கு முன்னால வரக்கூடிய பகுதி, பின்னால வரக்கூடிய பகுதி, அதுக்கு பதில் இல்லைன்னா பழைய ஏற்பாட்டுல இருந்து நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்முடைய கன்கார்டன்ஸ், கிராஸ் ரெஃபரன்ஸ் பைபிள் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ கான்டெக்ஸ்ட், ஒரு வேத பகுதியின் அந்த சூழ்நிலை மிக மிக முக்கியம். சரி, 2வது இன்டர்பிரட் அக்கார்டிங் டு த கரெக்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட். இதுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லலாம்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். தென் தமிழகத்துல உள்ள மாணவிகள்கிட்ட நான் பேசி இருக்கிறதால தைரியமா அதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, சென்னைக்கு போனாங்க, ஒரு வேலை விஷயமா அவங்க போனாங்க. சென்னையில உள்ள ஒரு டவுன் பஸ்ல அவரு டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தார்.
டிராவல் பண்ணும்போது ஒரு 100 ரூபாயை கொடுத்து கண்டக்டர்கிட்ட டிக்கெட் எடுத்தார். டிக்கெட் வந்து மொத்தமே 10 ரூபாயோ 12 ரூபா தான் டிக்கெட். அந்த டிக்கெட் எடுத்த உடனே கண்டக்டர் வந்து பதிலே சொல்லாம போனார். உடனே இவர் வந்து கண்டக்டர்கிட்ட சேஞ்ச் கேட்டார். சேஞ்ச் கேட்ட உடனே கண்டக்டர், இருப்பா தரேன்ப்பா, எங்கப்பா ஓடி போயிட போறேன் அப்படிலாம் சொன்னார். சொன்ன உடனே இந்த நாகர்கோயில்ல இருந்து போயிருந்த இந்த சகோதரர் என்ன பண்ணாருன்னா, பைய கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். பைய கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். உடனே கண்டக்டருக்கு கோபம் வந்து உச்ச கட்டத்துக்கு போயிருச்சு. அவர் என்ன தெரியுமா கத்துனாரு, நான் உனக்கு சில்லற பிறகு தரேன்னு சொல்லிட்டே இருக்கேன், ஆனா நீ என்ன கேக்குற, பைய கேக்குற. பைய ஃபுல்லா நான் எப்படி கொடுக்க முடியும்? என் பையில வந்து சில்லற இருக்கா இல்லையா நீ செக் பண்ண போறியா, பையில கை விட்டு எடுக்க போறியான்னு சொல்லி ஆச்சா புச்சான ஒரே சண்டை. மறுபடியும் இந்த நாகர்கோயில உள்ள அண்ணே சொன்னாங்க, இல்ல பரவாயில்லங்க பைய கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். அவரு கண்டக்டர் வந்து கோபத்துடைய உச்சகட்டத்துக்கே போயிடுறாரு. அப்போதான் அந்த பஸ்ல வர்றவங்க கண்டுபிடிச்சாங்க, நாகர்கோயில்ல பைய கொடுங்கன்னா என்ன அர்த்தம்னா, நான் பொறுமையா அல்லது மெதுவா கொடுங்கன்னு சொல்லி அர்த்தம். ஆனா அங்க பைய கொடுங்கன்னு கண்டக்டர் என்ன யோசிச்சிட்டாருன்னா, தான் கையில வச்சிருந்த பணப்பைய அவர் கேட்கிறாருன்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால வந்து வார்த்தைகளுடைய அர்த்தத்தை சரியாக கண்டுபிடிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். சரி, இப்போ நம்ம வரலாம். சரியா? ஒரே வார்த்தைக்கு பல பொருள்கள் இருக்கலாம், அல்லது வேறுபட்ட வார்த்தைக்கு ஒரே பொருள் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க செல்லுன்ற வார்த்தையை பயன்படுத்தணும் வச்சுக்கோங்க. செல்லுன்ற வார்த்தை ஒரு காமன் வேர்ட். நம்ம ஜெபக்குழுக்கு போறோம், பிரேயர் செல், அதுவும் செல்லு தான். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் பேரும் செல்லு தான் நம்ம யூஸ் பண்றோம். அல்லது அவனை வந்து செல்ல அடைச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம சொல்றோம். செல்ல அடைச்சிருக்காங்கன்னா கிரிமினல்ஸா கொண்டு போய் அடைக்கக்கூடிய அந்த சிறைச்சாலை, ஜெயில் வந்து செல்லுன்னு சொல்லி நம்ம சொல்றோம். பாடி இஸ் ஹேவிங் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் சொல்லி சொல்றோம். உடம்புல வந்து மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குன்னு, அது வந்து பாடியில உள்ள மூலக்கூறை நம்ம சொல்றோம். அப்போ ஒரே வார்த்தைக்கு பல்வேறு விதமான பொருள்கள் இருக்கலாம் ஒண்ணு. அதே மாதிரி வேறுபட்ட வார்த்தைக்கும் ஒரே பொருள் இருக்கலாம். நம்ம என்ன செய்யணும்னா, அந்த வசனத்தை படிக்கும் போது கரெக்ட் மீனிங்கை கண்டுபிடிக்கணும். கரெக்ட் மீனிங்கை நம்ம கண்டுபிடிக்காட்டா அர்த்தம் என்ன செஞ்சிடும், தப்பாயிரும். இரண்டாவது, காலப்போக்கில் வார்த்தைகளின் பொருள் மாறலாம். டைம் ஆக ஆக சில நேரங்கள்ல வந்து லாங்குவேஜ் ஸ்டைல்ல வந்து காலத்தின் அடிப்படையில நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்ன செஞ்சிடும், மாறிடும். இப்ப என்ன செஞ்சாருன்னா, ஒரு வெளிநாட்டு மிஷினரி வந்து ஒரு ஒரு சர்ச்சை விசிட் பண்றதுக்காக போனார். அவருக்கு நம்ம தமிழ் மொழியில உள்ள வார்த்தைகள்லாம் வாயில நுழையாது. அங்க உள்ள ஒரு போர்டுல இவ்விதமாக எழுதி இருந்துச்சு ஆங்கிலத்துல, நேசமணி பொன்னையான்னு சொல்லி எழுதி இருந்துச்சு. நேசமணி பொன்னையா. இத பார்த்து அந்த ஃபாரினர் அதை வாசிக்க ட்ரை பண்ணாரு. என்ன வாசிக்க ட்ரை பண்ணாருன்னா, நாசமா நீ போனியான்னு சொல்லி வாசித்தார். அதனால நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம், எப்படி அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியமானது. இதை உணர்ந்த பின்னரே அந்த வார்த்தையின் சரியான பொருளை அறிந்து கொள்ள முடியும். பைபிள்ல ஃபுல்லா இருக்கக்கூடியது வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸ் உடைய மீனிங்க நம்ம சரியான விதத்துல கண்டுபிடிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, சிங்கம், சிங்கம்ன்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துறோம். பைபிள்ல சிங்கம்னு நம்ம என்ன சொல்லுவோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். இந்த வசனங்கள் தெளிவா சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷத்துல சிங்கம்ன்ற வார்த்தை யாருக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்குன்னா, யூத சிங்கம், யூதா கோத்திரத்துடைய சிங்கம். யாரை பற்றி போடப்பட்டிருக்கு நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிக்கிறது. அப்போ பைபிள்ல வர்ற சிங்கம்ன்ற வார்த்தை எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகளை குறிக்குதான்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். அதுக்கு எதிர்மறையா இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 5:8 வாசிங்க. தெளிந்து புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யூதா கோத்திரத்து சிங்கம், அது வந்து மெட்டபார். யூதா கோத்திரத்து சிங்கம்ன்றது மெட்டபார். கர்ஜிக்கிற சிங்கம் போலன்றது செமிலி. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கர்ஜிக்கிற சிங்கம் போல உங்கள் எதிராளியான பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிகிறான்னு சொல்லி இருக்கு.
வெளிப்படுத்தின விசேஷத்துல வரக்கூடிய சிங்கம் யூத ராஜசிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கம். 1 பேதுரு 5:8 வரக்கூடிய சிங்கம் வந்து எதிராளியாகிய பிசாசானவன். ரெண்டும் ஒரே சிங்கம்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, முடிவுக்கு வந்துவிட கூடாது. அந்த வார்த்தை அந்த பின்னணியத்துல வேற அர்த்தத்துல வருது, இந்த வார்த்தை இந்த பின்னணியத்துல வேற அர்த்தத்துல வருது. கரெக்ட் மீனிங்கை கண்டுபிடிக்க வேண்டியது முக்கியம். இன்னொரு வசனம் அவங்க நன்றாக தெரிந்த வசனம், யோவான் 3வது அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அடுத்த ரெஃபரன்ஸ் நான் சொன்ன பிறகு போடுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் வந்து உலகத்தை நேசித்தபடினால தன்னுடைய ஒரே மகனை வந்து உலகத்துக்கு அனுப்புனார்னு சொல்லி அந்த இடத்துல யோவான் எழுதுறாரு. சரி, அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு வசனம் வாசிக்கிறோம். 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இதுல பாருங்களேன், பயங்கர முரண்பாடா நமக்கு தெரியுது இல்ல. ஆண்டவர் உலகத்துல அன்பு கூர்ந்தாராம். ஆனா 1 யோவான் எழுதும் போது அதே யோவான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கன்னு சொல்லி சொல்றாரு. என்னன்னா இது முரண்பாடா இருக்கு. அந்த இடத்துல ஆண்டவர் உலகத்தை நேசித்தார்னு போட்டிருக்கு, இந்த இடத்துல உலகத்தை நேசிக்க கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கேன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். அந்த உலகம்ன்ற வார்த்தைய அந்த கான்டெக்ட்ல முதல்ல ஒரு பிரின்சிபல் படிச்சோம்ல, இன்டர்பிரட் அக்கார்டிங் டு த கான்டெக்ட், அந்த சூழ்நிலையில படிக்கிறோம். இப்ப இந்த 3வது அதிகாரம் 16ஆம் வசனத்துடைய சூழ்நிலை என்னன்னா, உலகம்ன்ற வார்த்தை வந்து இந்த வேர்ல்ட குறிக்குது, வேர்ல்ட்ல உள்ள பீப்புளை குறிக்குது. ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பாவியாகிய நம்மை நேசித்தபடியினால தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பி அன்பு கூர்ந்தார். அது வந்து உலகம்ன்றது உலகத்தையும் உலகத்துல உள்ள மக்களையும் குறிக்குது. ஆனா 1 யோவான் 2:15 வரக்கூடிய உலகம், உலகத்தில் உள்ளவைகள் சொல்லி சொல்றது வேர்ல்டுடைய சிஸ்டம், உலக மக்களுடைய தேவனுக்கு பிரியம் இல்லாத வழிமுறைகள். அதான் வந்து நீங்க 1 யோவான் படிச்சு பாத்தீங்கன்னா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவை 3ம் உலகத்தினால் உண்டானவைகள் சொல்லி பாக்குறோம். பிசாசு இயேசு கிறிஸ்துவ சோதிக்கும் போது அந்த 3 டெம்டேஷனை கொண்டு வரான் ஆண்டவருக்கு. அப்போ வந்து இந்த இடத்துல உலகம் சொல்லி சொல்றது உலகம் பின்பற்றக்கூடிய தேவனுக்கு விரோதமான நடைமுறைகளை நீங்கள் செய்யாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள்னா தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்துல உலகத்தோட அழிஞ்சு போற காரியங்களை நேசித்து உங்க வாழ்க்கையை நீங்க முடிச்சிடாதுங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியமான காரியம். அப்ப வந்து உலகம்ன்ற வார்த்தை 2 அர்த்தத்துல வருது. இன்னும் ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு வசனம் இருக்கு, நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறோம் இல்லையா, அது எத்தனாவது வசனம்? அது ஒரு நிமிஷம், நீங்க அதை வாசிங்கம்மா, அந்த வசனத்தை சொல்லிட்டு வாசிங்க. கலாத்தியர் 6வது அதிகாரம் 2ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கொலோசு திருச்சபையில உள்ள விசுவாசிகளுக்கு பவுல் எழுதும் போது, விசுவாசிகளாகிய நீங்க ஒருத்தருடைய பாரத்தை ஒருத்தர் ஷேர் பண்ணி சுமந்து இவ்விதமாக கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்னு சொல்லி சொல்றாரு. அதே அதிகாரத்துல 5ஆம் வசனம் வாசிங்க. அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. என்னப்பா, பவுல் வந்து 2ஆம் வசனத்துல ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கலோன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா 5ஆம் வசனத்துல அவன் தன் தன் பாரத்தை சுமப்பானேன்னு போட்டிருக்க. அது முரண்பாடான்னு சொல்லி கேட்கலாம். இல்ல, 2க்கும் அர்த்தம் வேற. ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமந்துனா ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவங்களுடைய கன்சர்ன, அவங்க கடந்து போகக்கூடிய அந்த பாரத்தை, அவர்கள் சுமக்கக்கூடிய வேதனையே நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் சுமங்கன்னு சொல்லி அர்த்தம். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே, அவன் தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அல்லது அவனவன் செய்யக்கூடிய பாவத்துக்கான விளைவை அவன் சந்திப்பான்னு சொல்லி இருக்கு. அதனால இது 2மே வந்து வேற வேற அர்த்தமுடைய சொற்கள். கான்டெக்ஸ்ட் அடிப்படையில பாரம்ன்ற வார்த்தை 2 மீனிங்ல வருது. ஓகே, அடுத்த இதுல பார்க்கலாம். சேம் வேர்ட்ஸ் டிஃபரண்ட் மீனிங். நம்ம இதை மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு முடிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். அதாவது ஒரே ஒரு வார்த்தை பல்வேறு பின்னணியத்துல பல்வேறு அர்த்தத்துல வருது. நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா ரட்சிப்பு, சால்வேஷன்.
ரட்சிப்புன்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். ரட்சிப்புன்ற வார்த்தை பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனா அந்த வார்த்தை வந்து வேற வேற இடங்கள்ல வேற வேற அர்த்தத்துல வருது. இப்ப வந்து அந்த வசனங்கள் யாக்கோபு 5வது அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்பொழுது வாசிங்க. கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஓகே, இந்த வசனத்துடைய பின்னணியம் என்னன்னா, சபையில ஒருத்தங்க வியாதிப்பட்டா சபையில இருக்கக்கூடிய மூப்பர்களை அழைத்து அவனுக்காக ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொல்லி 15ஆம் வசனம் சொல்லுது. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் சொல்லி இருக்கு. என்ன அர்த்தம்? ஒரு வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் சபை மூப்பர்கள் ஜெபம் பண்றது மூலமா ரட்சிக்கப்பட்டுருவானா? அப்படி அர்த்தம் இல்ல. இந்த இடத்துல ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, வியாதியிலிருந்து சுகம் பெறுவான். ரட்சிப்புன்ற வார்த்தை காமனாவே விடுதலைன்னு சொல்லி அர்த்தம். அந்த ரட்சிப்பு இந்த இடத்துல வரக்கூடிய அர்த்தம் என்னன்னா, வியாதியிலிருந்து சுகமாகுவது ரட்சிப்புன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. எபேசியர் 2:8 வாசிக்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது வந்து ரட்சிப்பை பற்றி போடப்பட்டிருக்கு. பவுல் எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது எந்த ரட்சிப்பு? பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு, பாவம் மன்னிப்பு, பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விடுதலை. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. முதல்ல யாக்கோபுல பார்த்தது சரீர சுகம், எபேசியர் 2:8 பார்த்தது பாவ மன்னிப்பு. அடுத்து பார்க்கக்கூடிய காரியம் லூக்கா 1வது அதிகாரம் 77வது வசனம். நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். ஓகே, இந்த இடத்துல வந்து ரட்சிப்பை தெரியப்படுத்துவோம்ன்றது வரப்போகக்கூடிய ரட்சிப்பு. அது வந்து யாரை பற்றி போட்டிருக்குன்னா, யோவான் ஸ்நானகனை பற்றி போட்டிருக்கு. வர இருக்கக்கூடிய ரட்சிப்பு. அடுத்த ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். ரோமர் 13:11 வாசிங்க. ரைட், இது வந்து இதுவும் அதே மாதிரிதான் வரும். ரோமர் 13:11 வந்து வர இருக்கக்கூடிய ரட்சிப்பை குறிக்குது. அந்த 1 பேதுரு 1:5 இது எல்லாமே இதோட சேர்ந்த பகுதி. அடுத்த ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். அடுத்தது போங்க. அடுத்ததுக்கு போலாம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. இந்த இடத்துல மோசேயை பற்றி போட்டிருக்கு. மோசேயை பற்றி ஸ்தேவான் ஒரு பெரிய பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கத்துல வரக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை. தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்று தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. என்ன கான்டெக்ஸ்ட் இது? மோசே வந்து பார்வோனுடைய அரண்மனையில வளர்றாரு. வளரும் போது ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை அடிக்கிறத பாப்பார். பார்த்தோன்னே இவருடைய ரத்தம் கொதிக்குது. அந்த எகிப்தியனை கொன்று தரையில புதைச்சு போட்டுறாரு. அடுத்த நாள் 2 எபிரேயர் சண்டை போடும்போது அவங்கள விலக்கி வைக்கிறதுக்காக போறாரு. அப்பதான் சொல்றாங்க, நீங்க வந்து எனக்கு நியாயாதிபதியா அவனை ஏற்படுத்தினது யாரு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே பார்வோனுக்கு இந்த செய்தி போகுது. அதை பற்றி தான் இந்த இடத்துல ஸ்தேவான் பிரசங்கம் பண்றாரு. இதுல வரக்கூடிய ரட்சிப்புனா என்ன ரட்சிப்பு? தன்னுடைய கையினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்லது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும்னு சொல்லி மோசே நினைத்தார். அப்படியே அவங்க நடந்து வராங்க. பின்னால் உள்ள வசனங்கள் நமக்கு தெரியும். அப்படியே செங்கடல் வருது. அப்படியே அவங்க வந்து அப்படியே பயப்படுறாங்க. அப்போ வந்து ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, நீங்க அமைதியா இருந்து கர்த்தர் செய்யக்கூடிய ரட்சிப்பை பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு பெரிய விடுதலையை எதிரிகள்ட்ட இருந்து கடவுள் கொடுக்குறாரு. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய ரட்சிப்புன்றது விடுதலையை குறிக்கும். அப்போ ஒரே வார்த்தை ரட்சிப்புன்ற வார்த்தை ஒரு இடத்துல வியாதி சுகமாகிறத குறிக்குது. அதே ரட்சிப்புன்ற வார்த்தை இன்னொரு இடத்துல பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விடுதலையை குறிக்குது. அதே ரட்சிப்புன்ற இன்னொரு வார்த்தை வந்து வர இருக்கக்கூடிய மீட்பை குறிக்குது. இந்த இடத்துல ஒரு தேசத்துடைய ரட்சிப்பை இது குறிக்கிறது. ஓகே, நம்ம வந்து இதோட முடிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். பைபிள் ஸ்டடியில இன்டர்பிரேட் பண்ணும்போது
இந்த பிரின்சிபிள்ஸை வந்து நீங்க தயவு செய்து என்ன செய்யாதுங்க, மறந்துடாதுங்க. முதல் பிரின்சிபல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இன்டர்பிரட் அக்கார்டிங் டு த கான்டெக்ஸ்ட். ஒரு வசனத்தை படிக்கும் போது அதுக்கு முன்னால உள்ள வேத பகுதி, பின்னால உள்ள வேத பகுதி, அதை நம்ம படிக்காம போகவே கூடாது. அதுக்கு முன்னால உள்ள வேத பகுதி என்ன சொல்லுது, பின்னாடி உள்ள வேத பகுதி என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்ம பார்த்து படிக்க வேண்டியது முக்கியம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துட்டு அந்த வசனத்துக்கு நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்க முயற்சி செய்வோம்னா அது கண்டிப்பாக தவறான கொள்கைகளை உருவாக்கும். இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய தவறான அநேக உபதேசங்களுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஒரு சில வசனங்கள் அல்லது ஒரே ஒரு வசனத்தை எடுத்துட்டு பைபிள்ல எப்படி சொல்லுது, அதனால நீங்க அப்படி இருக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால நாம் படிக்கக்கூடிய வேத பகுதி எந்த சூழ்நிலையில எழுதப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கணும். முன்னாடி வரக்கூடிய சம்பவங்கள், பின்னாடி வரக்கூடிய சம்பவங்கள் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். முன்னால பின்னால உள்ள வசனங்களை படிக்காதபடிக்கு ஒரு வேத பகுதியை நம்ம படிக்க கூடாது. ஏன்னா அதோடைய முன்பக்கம் பின்பக்கத்தின் அடிப்படையில வசனத்துடைய வார்த்தைகளுடைய அர்த்தம் மாறும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. கான்டெக்ஸ்ட் பின்னணியும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை மறந்துடாங்க. ரெண்டாவது நம்ம பார்த்தோம் கரெக்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ். வார்த்தைகளின் சரியான அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது. எப்படி கண்டுபிடிக்கிறது? முன்னாடி உள்ள பகுதி பின்னாடி உள்ள பகுதியை நம்ம படிச்சோம்னா கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னா நம்ம வேற ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்போ வேறு ஒரு மொழிபெயர்ப்போ அல்லது ஒரு ஸ்டடி பைபிளோ நம்ம பார்த்தா அவருடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்கலாம். அந்த சரியான அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா, சரியா இன்டர்பிரேட் பண்ணிட்டோம்னா அதோடைய ஆழமான சத்தியம் நம்முடைய வாழ்க்கைக்கு அதிக பயனுள்ளதாக அமையும். அதனால இன்டர்பிரேட் பண்ணும்போது 2 பிரின்சிபல் படிச்சிருக்கோம். இந்த பிரின்சிபலை தயவு செய்து மறந்துடாதுங்க. நம்ம திருப்பி நாளைக்கு தொடர்ந்து படிக்கும் போது மற்ற பிரின்சிபலும் படிச்சு ஒரு பகுதியை எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி நமக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும். இதோட வந்து நான் என்னுடைய செஷன் முடிக்கிறேன். அதுக்கு அடுத்து சந்தேகங்கள் இருக்குமானா நீங்க கேட்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓவர் டு லீட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் லீடருடைய கையில கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச் அங்கிள். நீங்க அழகா ஒரு வசனத்தை வந்து நம்ம எப்படி படிக்கணும், முன்னாடியும் பின்னாடி நம்ம கண்டெக்ஸ்ட் பார்த்து அண்ட் மீனிங் பார்த்து படிக்கணும், நீங்க உங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்தீங்க. அதுக்காக ரொம்ப தேங்க்யூ அங்கிள். இப்ப கூட நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன் வந்து அங்கிள் ஹேண்டில் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாள்ல கூட இந்த எல்டிசி சீரீஸ் 2ல இந்த செகண்ட் டே கூட நாங்க முடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க ஆண்டவரே. உங்களுக்கு அதுக்காக நன்றி செலுத்துறோம். ஆமாப்பா தேவனே, இன்னைக்கு நெகேமியா பத்தி கூட நாங்க இன்னைக்கு பார்த்தோம்ப்பா. தேவனே, அந்த ட்ரஸ்ட் பத்தியா நாங்க இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆமாண்டவரே, உங்களுடைய வேதத்தை கூட நாங்க ஆண்டவரே இன்டர்பிரட் பண்ணி நாங்க படிக்க எப்பவுமே தனியான ஒரு வசனமாக எடுத்தால ஆண்டவரே, உங்களுடைய ஆவியானோட துணை கொண்டு நாங்க ஒவ்வொரு வசனத்தையும் நாங்க ஆராய்ந்து படிக்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் இந்த நல்ல பிதாவே, ஆமென். அண்ட் இப்ப கூட கொஸ்டின் ஆன்சர், உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்டுக்கலாம். நீங்க தாராளமா உங்க கேள்விகளை கேட்கலாம். தயவுசெய்து நீங்க வந்து வெக்கப்பட வேண்டாம், கூச்சப்பட வேண்டாம். நம்ம எல்லாருமே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதனால உங்க சந்தேகங்களை நீங்க தைரியமா கேளுங்க. நீங்க கேட்கறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், சில நேரத்துல மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஃபியூச்சர்ல நீங்க பிபிஎஸ் பண்றதுக்கு அது அதிக ஆசீர்வாதமா இருக்கும். இது உங்க டைம். ஓகே அங்கிள், எனக்கு கூட ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அண்ணே அதுக்கு முன்னாடி அண்ணே முடிஞ்சிச்சுன்னா ஒரு போர்ஷன் அசைன்மெண்ட் கொடுங்கண்ணே. அப்சர்வேஷன் இப்ப ஃபுல்லா டீச் பண்ணிருக்கீங்கல்ல, let them write today. அது அதே பேசேஜ் ஷெல்டன் வேற ஒரு பேசேஜ் கொடுக்கணும். வேற ஒரு பேசேஜ் கொடுங்கண்ணே, ஏன்னா இன்னைக்கு அசைன்மெண்ட் இருக்காதுல்ல நமக்கு. ஆமா தம்பி, அதே அப்சர்வேஷன் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா பரவாயில்லண்ணே, அதே அசைன்மெண்ட் ஏதாவது ஒரு போர்ஷன் கொடுங்க. நான் கொடுக்குறேன். இந்த செஷன் முடியற டைம்ல கொடுக்கிறேன். ஓகே, थैंक यू அங்கிள். இப்ப கூட ஒரு ஃப்ரெண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பைபிள் கமெண்ட்ரி பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படினு இருக்காங்க. பைபிள் கமெண்ட்ரின்றது வந்து விளக்க உரை. நம்ம இப்போ பிபிஎஸ் பண்றோம் இல்லையா, பர்சனல் பைபிள் ஸ்டடி, இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடி பண்றோம் இல்லையா, இவ்விதமாக அவங்க வந்து பைபிள் ஸ்டடி பண்ணி வசனத்துடைய அர்த்தத்தை விளக்கமா எழுதி வச்சிருக்கிறது வந்து வேதாகம விளக்க உரை. அதான் கமெண்ட்ரின்ற வார்த்தைக்கு அர்த்தம். பெஸ்ட் கமெண்ட்ரி வந்து என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டர் வாரன் வியாஸ்பி அவங்க எழுதின கமெண்ட்ரி. இன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஸ்டூடெண்ட் லீடர் கேட்டாங்க, அவங்களுக்கு என்னுடைய சாஃப்ட் காப்பியை நான் ஃபார்வர்ட் பண்ணேன். எதுக்கு பிபிஎஸ் கஷ்டப்பட்டு உட்காந்து நம்ம பண்ணலாம், ஏற்கனவே அவங்க எழுதின கமெண்ட்ரியை பார்த்து ஈஸியா படிச்சுட்டு போயிடலாமேன்னு சொல்லி யோசிக்காதுங்க. கமெண்ட்ரிஸ் ஒரு சில நமக்கு தெரியாத பகுதியை படிக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே தவிர அதையே ஃபுல்லா நம்ம சார்ந்து இருக்க முடியாது. நம்ம படிச்சுட்டு
நமக்கு ஹெல்ப் வேணும்னா தாராளமா கஷ்டமான வசனங்கள் அல்லது ஹெல்ப் வேணும்னா அதை ரெஃபர் பண்ணலாம். மற்றபடி அதையே சார்ந்து இருக்கிறது சரி கிடையாது. நம்ம சின்ன குழந்தைகளா இருக்கும்போது நமக்கு சாப்பாடு வந்து ஒரு காலத்துல கிராமங்கள்ல என்ன செய்வாங்கன்னா, அந்த குழந்தைக்கு மெல்ல முடியாது, பல்லு எல்லாம் முளைக்கலன்றக்காக அம்மா சாப்பாட்டை வந்து தன்னுடைய வாயில போட்டு மென்னு எடுத்து கொடுப்பாங்க. அதே குழந்தை வளர்ந்து டீனேஜர் ஆயிட்டாங்க அல்லது வந்து ஒரு காலேஜ் படிக்கும்போது திருப்பி அம்மா சாப்பாடை வாயில போட்டு மென்னு கொடுத்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல. அதே மாதிரிதான் கமெண்ட்ரின்றது ஏற்கனவே சமைத்த ஒரு உணவு அல்லது வேறு ஒருவர் சுவைத்து விட்டு கொடுத்த ஒரு உணவு. கமெண்ட்ரின்றது வேதாகமத்துடைய விளக்க உரை. பெஸ்ட் கமெண்ட்ரி நியூ பைபிள் கமெண்ட்ரி நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். அதே போல வாரன் வியாஸ்பி அவங்களுடைய கமெண்ட்ரியும் ஹார்ட் காப்பி இருக்கு. பேக் டு த பைபிள்ல நீங்க வாங்குனீங்கன்னா 4800 வரும். சாஃப்ட் காப்பி ஃப்ரீயாவே இருக்கு. அதே மாதிரி புதிய ஏற்பாடு வந்து வில்லியம் பார்க்லே அவங்களுடைய கமெண்ட்ரியும் நீங்க ஹார்ட் காப்பி வாங்கணும்னா 2000 rupees ஆகும். அதோடைய சாஃப்ட் காப்பி என்கிட்ட இருக்கு. வேணும்னு சொல்ற தம்பிமார் தங்கச்சிமா நீங்க தாராளமா கேட்கலாம். உங்க ஸ்டூடெண்ட் லீடர்கிட்டயோ அல்லது என்கிட்ட கேட்கலாம். நான் தாராளமா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் அதை அனுப்பி வைக்கிறேன். ஓகே ஜாபஸ். ஓகே அங்கிள், தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ அங்கிள். இன்னும் கூட ஏதோ ஒரு நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆகியோன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன 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 வார்த்தை? ஆக்கியோன். ஆக்கியோன். சாரி ஏதோ ஒரு இன்டர்பிரட் அக்கார்டிங் டு த கரெக்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ். ஆக்கியோன்னா எழுதியவர். ஆக்கியோன் பழைய தமிழ். எழுதியவர் அல்லது வேற எழுத்தாளரா? எழுத்தாளர்னு சொல்றோம்ல, என்னப்பா சொல்லுங்க. ஆசிரியர். ஆசிரியர், நல்ல வார்த்தை. ஆசிரியர் ஆசிரியர் அந்த அந்த புத்தகத்துடைய ஆசிரியர். தேங்க்யூ ஷெல்டன். ஓகே, தேங்க்யூ அண்ணா. ஆக்கியோன்னா எழுதியவர், அதனால ஆக்கியோன்னா வேற எதுவும் யோசிச்சுறாங்க. ஓகே, தேங்க்யூ. சங்கீதம் 4:3 இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னன்னு. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இதுக்கு மீனிங் என்னவா இருக்கும் அப்படின்னு? இதுக்கு என்ன மீனிங் இருக்கும்ன்றத வந்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா கண்டுபிடிக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் பின்னாடி உள்ள வசனங்களை படிங்க. ஒண்ணு. ரெண்டாவது, 4வது சங்கீதம் என்ன கான்டெக்ட்ல யாரால எழுதப்பட்டது. நம்ம பிரின்சிபல் 2 தான் படிச்சிருக்கோம். அதனால வந்து அதுக்கு என்ன மீனிங்ன்றது நீங்களே தாராளமா என்ன செய்யலாம், இன்டர்பிரேட் பண்ணும்போது தாராளமா படிச்சுக்கலாம். ஓகே, நான் வந்து அந்த இன்டர்பிரேஷன் அப்ளிகேஷன் முடிச்ச பிறகு அதுக்குள்ள நீங்க அதை ட்ரை பண்ணி படிக்க முடியலன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்றேன். சரியா? ஓகே அங்கிள், அப்ப இந்த क्वेश्चन வச்சிருக்கோம், அது மாதிரி அவங்க முடிச்சிருவாங்க. ஆமா ஆமா. நான் வந்து என்ன எதிர்பார்க்கறேன்னா, மீனை பிடிச்சு கொடுக்கறது ரொம்ப ஈஸி. ஆனா உங்களுக்கு இப்ப என்ன செய்யறோம்னா, பிபிஎஸ் உடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உங்களுக்கு மீன் பிடிக்க சொல்லி கொடுக்குறோம். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா பிடிக்க ட்ரை பண்றீங்க. உடனே போட்டா வலை போட்டா தூண்டில் போட்டா உடனே கிடைக்காது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்க இல்லையா. ஆனா வந்து நீங்க படிக்கலாம். ஆனா நீங்க அதை தொடர்ந்து ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு மீன் கிடைக்கும். அந்த ஸ்கில்ல நீங்க படிச்சிட்டீங்கன்னா இப்படி ஒரு வெப் சீரிஸ் நடந்தாலும் நடக்காட்டாலும் நீங்க எங்க இருந்தாலும் மீன் பிடிக்கலாம். ஓகே, கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பதில் வந்து நான் கடைசி நாள்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பாண்ணா. இன்னொன்னு கூட கேட்டிருக்காங்க, என்னன்னா இது பரவலா பரவிட்டு வர ஒரு விஷயம் நினைக்கிறேன். யோவேல் 2:28 32 வரைக்கும் வாசிச்சோம்னா அதுல வந்து இருக்கிற விஷயங்கள் வந்து பிரசன்ட் டைம்ல உள்ள ரிவைவல் பத்தின விஷயங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து அந்த கேள்வி கேட்டவங்க வந்து ரிவைவல்ன்ற வார்த்தைக்கு கொஞ்சம் எனக்கு விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பிரசன்ட் டே ரிவைவல்ன்ற வேர்டு யூஸ் பண்றாங்கல்ல, அந்த ரிவைவல்னா என்னன்றத வந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பைபிள்ல சொல்லக்கூடிய ரிவைவல்ன்றது வேற. இன்னைக்கு நம்முடைய டிவில நம்ம கேட்கக்கூடிய பெரிய பெரிய தமிழ் பிரசங்கிமார் சொல்லக்கூடிய ரிவைவல் வேற. நீங்க சொல்லக்கூடிய ரிவைவல் பிப்ளிக்கலா சரியானதான்றதை மட்டும் நீங்க சொல்லுங்க. அடுத்து நான் உங்களுடைய கேள்விக்கு கண்டிப்பா பதில் சொல்றேன். ஏற்கனவே என்னுடைய போன் நம்பரும் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எல்லாம் வந்து பப்ளிக்ல கேட்க யோசித்தீங்கன்னா பர்சனலா நீங்க தாராளமா கேட்கலாம்.